ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நீலகண்ட பார்வதீஷ சங்கரம் வந்தே. நீலகண்ட பார்வதீஷ சங்கரம் வந்தே. ஓம் சிவாய ஓம் ஹராய ஈஸ்வரம் வந்தே. ஓம் சிவாய ஓம் ஹராய ஈஸ்வரம் வந்தே. ஓம் நம शिवाय ओम नमः 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 शिवाय. वामदेव त्रिलोकरक्ष शङ्करं वन्दे. वामदेव त्रिलोकरक्ष शङ्करं वन्दे. रुद्ररूपदया सिन्धु ईश्वरं वन्दे. रुद्ररूपदया सिन्धु ईश्वरं वन्दे. ॐ नमः शिवाय ओम 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 नमः शिवाय. நிறைய பேர் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக வராங்க. இங்கே நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆனால் அதோட தலைமுறை 2 மட்டும்தான். ஒன்று நல்ல வழி, இன்னொன்று கெட்ட வழி. சொல்லப்போனால் நல்ல வழியில் பேர் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு நொந்து போயிடுறாங்க. கெட்ட வழியில் பேர் எடுக்கிறவங்க மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. கெட்ட வழியில் சீக்கிரமாக பேர் எடுக்கணும்னா அதுக்கு ரவுடிசம் பண்ணணும். இந்த ரவுடிங்கில் எதுக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு லத்தி, ரிவால்வர், பவர் இந்த 3த்தையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை யூஸ் பண்ண முடியல. அதை யூஸ் பண்ணனா கவர்மெண்ட் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்க. எங்களுக்கு கொடுத்துருக்கிற லத்தியை வச்சு பெங்களூர்ல இருக்க தெருநாயை தான் ஓட்ட முடியும். ஆனா ரிவால்வரை காட்டி மிரட்ட முடியல. அப்புறம் பவர் மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்கு. அது கம்ப்ளீட்டாவே அந்தந்த ஏரியால இருக்க பொலிட்டீஷியன்ஸ் கையில தான் இருக்கு. இது தவிர ரவுடிங்க வளரக்கூடாதுன்னு எங்களோட டிபார்ட்மெண்ட்டும் சுத்தி இருக்கிற ஏரியா எல்லாத்துலயும் யார் யாரெல்லாம் மாட்டுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் சேரியிலையும் அதை சுத்தி இருக்கிற இடத்துலயும் மாட்டினது கிரிமினல் மட்டும்தான். ஆனா நிஜமான ரவுடிங்க இருக்கிறது கம்ப்ளீட் போலீஸ் செக்யூரிட்டி இருக்கிற ஜெயில தான்.
ஒரு சிகரெட் கொடு. கொடு. யாரும் இல்லாத நேரம் பத்தி ஜெய் என்ன ரிவால்வரை வச்சு மிரட்டினதுனால நீ என்ன பெரிய ரவுடி ஆயிட்டியா? உன்கிட்ட தில் இருந்தா என்ன மிரட்டி பாரு. ரவுடினா என்னன்றதை நான் காட்டுறேன். சரி, டைமை ஃபிக்ஸ் பண்ணு. நான் ரெடியா இருக்கேன். ஆல்ரெடி நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் நானே பண்ணேன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு. நான் தான் அதை பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் ஏன்னா கேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அடுத்த வாய்தான்னு சொல்லி தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. சந்தோஷப்படுறதுக்கு தான் எப்பவாவது கோர்ட்டுக்கு போற வழியில அட்லீஸ்ட் வெளியுலகத்தையாவது பார்க்கலாம். ஜெயில இருந்து கோர்ட்டுக்கு போற வழியில தப்பிச்சு போறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த ஜெயிலும் கோர்ட்டும் ரெண்டுமே ஒரே ஏரியால தான் இருக்கு. வாடா. அப்படின்னா வேற ஊர்ல இருக்க ஜெயிலுக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு சின்ன கலவரத்தை பண்ணு. வேற ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா அது உன்னோட இலக்கு தான். ஒருவேளை பிரைவேட் செல்ல போட்டாங்கன்னா அது உன்னோட பேட் லக். 14 வருஷமா 4 செவத்துக்குள்ள ஒரே ஜெயிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா ஒரு சின்ன கலவரம் பண்ணி வெளியே போகலான்னு முடிவு பண்ணேன். அப்படின்னா இவன் கூட நான் சண்டை போட்டா? அப்படி நீ அந்த மாதிரி பண்ணினா ஜெயில இருந்து தப்பிச்சு போறதுன்றது நீ மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வர வரைக்கும் உனக்கு எதுவுமே நடக்காம இருக்கிறதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். வாங்கிக்கோங்க. ஹலோ. அந்த ஜெய்ய கொண்டுட்டு ஜெயில இருக்கான்ல, அவன் இப்போ வேற ஜெயிலுக்கு ஷிஃப்ட் ஆக போறான். புரியுதுண்ணா. அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அவன் தப்பிக்கிறதுக்கு நீ உதவி பண்ணு. ஆனா நான் இப்போ இருக்கிறது ரகு கூடனே, அவனுக்கும் ரகுக்கும் செட் ஆகாது. இங்க பாரு, நான் இருக்கிறது இங்க ஜெயில்ல. நீ தேவையில்லாம எதையும் பண்ணாத. முதல்ல நான் சொன்ன வேலையை முடிக்க பாரு. அவனுக்கு எந்த தொந்தரவும் ஆகாதுன்னு அவனுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா? சரி விடுங்கண்ணா, நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன். ஞாபகம் இருக்கட்டும், அவன் மறுபடியும் ஜெயிலுக்கு வர வரைக்கும் அவனுக்கு எதுவும் ஆகாம இருக்கிறது உன்னோட பொறுப்பு.
சக்கரைய கூட்டுறாலே அல்வா இடுப்பால் பக்கத்துல நின்னாலே காய்ச்சல் ஏறும் உன்னால நான் இங்கு லூசு ஆன லவ் பண்ண யார் வேணும் கன்ஃபியூஸ் ஆன யார் இவ சம பியூட்டி மாடனு யார் இவ சம பியூட்டி மாடனு நீ அழகான சாரி கட்டி அங்க இங்க காட்டு ஊரெல்லாம் பரவட்டும் நம்ம லவ் ஸ்டோரி அதோ அதோ போறா இங்கிலீஷுக்காரி இதை விட போதை இனி எங்கும் இல்ல ரைட்டு ராங்கு ராங்கு ரைட்டு நான் தானே ராங்கு ரைட்டு ரைட்டு ராங்கு நான் தானே சொப்பன சுந்தரி மனச தொட்டவளே என்ன உரைய வச்சவளே என்ன ஆளைய விட்டவளே சொப்பன சுந்தரி மனச தொட்டவளே என்ன உரைய வச்சவளே என்ன ஆளைய விட்டவளே என் குல்பி கொஞ்சம் உரசி ஒரு செல்ஃபி எடுக்க வந்தவளே ரசிக அவ மனச கொஞ்சம் உலுக்கி விட்டவளே சக்கரைய கூட்டுறாலே அல்வா இடுப்பால் பக்கத்துல நின்னாலே காய்ச்சல் ஏறும் உன்னால நான் இங்கு லூசு ஆன லவ் பண்ண யார் வேணும் கன்ஃபியூஸ் ஆன யார் இவ இங்கதான் ஒரு நிமிஷம் இருப்பா. சரிங்க சார். ஹலோ. செல்லம் தம்பி அம்மா கிட்ட போனை கொடுப்பா. அக்கா கிட்ட கொடுக்குறேன். ஹலோ. ஹலோ அம்மா, நான் இப்போ மார்க்கெட்ல இருக்கேன். ஏதாவது வேணுமா உனக்கு? டாடி, நாளைக்கு என்னோட பர்த்டே இருக்குல்ல? எனக்கு நல்லாவே தெரியுமா. என்ன வேணும்? நீங்க வரும்போது கேரட் வாங்கிட்டு வாங்க. நானே கேரட் அல்வா பண்ணிக்கிறேன். கேரட் தானே? சரி, நான் வாங்கிட்டு வரேன். அம்மாக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டு சொல்லு. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, மேல கால் பிக் பண்ணுங்க. யார் நீங்க? ஹேய், இருமா சொல்றேன். யார் இது? இந்த சின்ன பையன் தம்பியா? ஆமா. ஏஜ் ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கு. அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையாரா? அப்பா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் பிறந்தேன். அப்பா ஜெயில இருந்து வந்த பிறகு இவன் பிறந்தான். ஏய், இவன்கிட்ட நீ என்னடி பேசிட்டு இருக்க? அவர் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து நீ எதுக்காகடா இங்க வந்த? ரேப் பண்ணலான்னு வந்திருக்கேன். மேலே கில எதுவும் கை வச்சிராத. அவளுக்கு முன்னாடி நீ, உனக்கு அப்புறம் அவ. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடு. ஏய், விட்ரு. ஏய், உட்காரு. உட்காருன்னு சொல்றல. அதையும் போடுங்க. ஒரு டைம்ல நீங்க மார்க்கெட்டுக்கு வரும்போது உங்க பின்னாடி எத்தனை பேர் வருவாங்க. இப்ப யாரும் இல்ல. அந்த மாதிரி வேலையெல்லாம் வேண்டான்னு தான் இப்ப நான் சாதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த வச்சுக்க. ஐயோ இருக்கட்டும், வேண்டாம். நம்ம செத்தாலும் நம்ம பின்னாடி அவனும் வரப்போறது இல்ல. கிளம்பு போலாம். வரட்டுமாப்பா? சரிங்கண்ணா. எடு. ஒரு காலத்துல பெரிய ரவுடியா இருந்த முரளியோட பொண்டாட்டியும் மகளையும் கெடுத்துட்டு அவரோட பையனையும் கொன்னுட்டான். அம்மாவையும் பொண்ணையும் ரேப் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ் என்ன பண்ணிருக்காங்க? சார், என்ன நடந்தது? சொல்லுங்க சார். எல்லாம் சொல்லிட்டு போங்க சார். சார், ஐயா கூப்பிடுறாங்க, வாங்க. அனு, அந்த சேரை போடுப்பா. வணக்கம், உட்காருங்க.
உங்க பொண்டாட்டியும் மகளையும் ரேப் பண்ணிருக்காங்க. உங்க மகனை கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணது யார் அப்படின்னு? சார், பச்சு. இது அவன் தான் பண்ணா அப்படின்னு உங்க மனைவியும் மகளும் சொன்னாங்களா? இல்ல சார், அவனே தான் சொன்னான். அவன் தானா? பச்சு சார். ஏமா எல்லாரும் எங்க இருக்கீங்க? ஒரு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். என்னாச்சு? படி ரோஹித், ரோஹித் எந்திரா. ரோஹித், ஐயோ என்னாச்சு? ரோஹித், ரோஹித், நான் இனி என்ன பண்ணுவேன்? கடவுளே. 2 ரேப்பு, ஒரு மர்டர்னா? நீ கிளம்பு. தேங்க்யூ. ஐயோ அப்பா, சட்டையை எடுத்துக்கூடா. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். 2 ரேப்பு, ஒரு மர்டர்னு சொன்னா சார். சரி நீ கிளம்புன்னு சொல்லிட்டேன். உங்க மான மரியாதையை வீதிக்கு கொண்டு வந்திருக்கான். உங்க கண்ணு முன்னாடி அவனை கிளம்பி போக சொல்லியிருக்கீங்க. நீங்களா ஒரு ஆம்பளையா? இருந்த கோவத்துக்கு அவனை கொண்டு போடணும்னு தான் சார் நினைச்சேன். ஆனா நான் அப்படி பண்ணல. திரும்பவும் நான் உள்ள போக விரும்பல சார். சின்ன வயசுல இருந்தே ஜெயில இருந்திருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதுக்காக தான் அவனை போக சொல்லிட்டேன். செத்து போனது பையன் மட்டும்தான் சார். பொண்டாட்டி பொண்ணு இருக்காங்க. இன்னும் நாங்க வாழணும் சார். இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு, அவனை பிடிச்சு கொடுக்கலான்ட்டு. ஆனா 2 ரேப் எப்படி ஒன்னா பண்ண முடியும் கோர்ட்ல கேள்வி கேட்டா கேஸ் உடைஞ்சு போயிடும் சார். 2 ரேப் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் ப்ரூஃப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அப்புறம் நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க சார். வரேன் சார். போயிட்டு வாங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி மனைவியும் பொண்ணையும் கெடுத்துட்டு மகனை கொன்னவன் யாருன்னு தெரிஞ்சும் கவர்மெண்ட் கிட்டயும் போலீசார் கிட்டயும் அவனை கண்டுபிடிக்க எந்த முயற்சியும் எடுக்கவே இல்ல. இத பத்தி பேசுறதுக்காக நம்ம இப்ப ஹோம் மினிஸ்டர் வீட்டு வெளியே நிக்கிறோம். இத பத்தி அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்போம். அத நாங்க உங்ககிட்ட சொல்ல போறோம். எடுத்து போட்டமா, எடுத்துட்டு போ சார். பிரஸ்காரங்க வெயிட் பண்றாங்க சார். இருக்கட்டும். வணக்கம் சார். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி அம்மாவையும் பொண்ணையும் கொன்னுட்டு அந்த பையனை கொன்னது யாருன்னு தெரிஞ்சும் கவர்மெண்டா இருந்தாலும் சரி இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யாருமே அந்த முயற்சி எதுவும் எடுக்கவே இல்ல. அது ஏன் தெரிஞ்சுக்கலாமா சார்? லஞ்சம் வாங்கியிருக்கோமா சார்? வேற என்னம்மா? ரேப் பண்ணவன் அவன் எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் எனக்கு எப்படி தெரியும்? போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. அவன் மாட்டின அப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. சார், இதே மாதிரி நடந்தா பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இருக்காது சார். உங்களோட கவர்மெண்ட் பொண்ணுங்களோட பாதுகாப்பை பத்தி கேரே பண்ண மாட்டீங்களா சார்? இல்லம்மா, பாதுகாப்பு இருக்கு. நான் இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்ல, சான்ஸே இல்ல. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கான்ஸ்டபிளா பாதுகாப்பு கொடுக்கலான்னு இருக்கேன். நாளைக்கு அந்த கான்ஸ்டபிள் ஏதாவது பண்ணானா நீங்க கவர்மெண்ட் தானே தப்பா சொல்லுவீங்க. அதுக்காக தான் நான் இந்த கான்ஸ்டபிள் எல்லாம் உங்க பாதுகாப்பை தவிர வேற எதுவுமே பண்ணாத மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேம்மா. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சா கண்டிப்பா உங்களை மாதிரி பொண்ணுக்கு ஒரு கான்ஸ்டபிளை ஏற்பாடு பண்ணி பாதுகாப்பு கொடுக்குறேன். சரியா? அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. வரட்டுமா? அம்மா ஒரு நிமிஷம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். கல்யாணம் பண்ணிக்கமா. ஏன்னா உனக்கு சேஃப்டி முக்கியம். வர பாரு மைக்க தூக்கணும். முதல்ல உன்னை தூக்கணும்டி. இதெல்லாத்தையும் நீயே பாத்துக்கணும், என்ன கூப்பிடக்கூடாது. அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணு. சீக்கிரமா கால் பண்ணியா? ஹலோ. யார் அவன்? ரேப் பண்ணி என்ஜாய் பண்ணவன் என்னவோ அவன். பப்ளிக்கும் பிரஸ்காரங்களும் எங்களை வந்து கிழிக்கிறாங்க. என்னையா புடிங்கிட்டு இருக்கீங்க நீங்க? சார், டோன்ட் வரி சார். கூடிய சீக்கிரம் அவனை நாங்கள் பிடிச்சிருவோம். பெங்களூர்லேருந்து வெளியில் போகாத மாதிரி 4 டீம் அனுப்பியிருக்கு. என்னையா உங்கள் ஸ்டேஷனில் ஏதாவது ஸ்டாஃப் கம்மியாக இருக்காங்களா என்ன? இல்லை சார், ஸ்டாஃப் எல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க.
அது வந்துயா 8 மர்டரு 4 ஆஃப் மர்டரு 2 ரேப்பு. இதை கண்டுபிடிக்க 4 பேர் தான் இருக்கீங்களா? உனக்கு 4 பேர் போதுமா? ஒரு 25 பேரை வேலைக்கு சேர்த்தா உன் அப்பா வீட்டு பணமா போகுது. யோ வெய்யா போன லூசு பைய. இந்தாயா பிஏ. சொல்லுங்க சார். இந்த இன்ஸ்பெக்டர் மினிஸ்டர் திட்டினா ஏதாவது கேஸ் போடலாமா? கேஸும் போடலாம், சஸ்பெண்டும் பண்ணலாம். அந்த ரேபிஸ்ட பிடிக்கிறது இருக்கட்டும், முதல்ல அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. இந்த மினிஸ்டருக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து மரியாதையே இல்லை. சற்று நேரத்துக்கு முன்னாடி போலீசார் அவர்களால் என்கவுண்டரால் கொல்லப்பட்ட அந்த ரவுடி தான் பிரகாஷ் என்று கூறப்படுகிறார்கள். சார் வரேன் சார். யோ டாக்டர் வந்துட்டாரா? இல்ல சார். இந்த டீயை விற்கிறவன் கூட 20 தடவை வந்துட்டு போயிட்டான். ஆனா இந்த டாக்டர் ஒரு தடவை கூட இங்க வரவே இல்லை. கண் முழிச்சு சுட்டு தூக்கிட்டு வந்து அவனை இங்க போட்டிருக்கோம். எங்களை பார்த்தா நான் பணத்தை பாதுகாக்கிற மாதிரி தெரியுது அவனுக்கு. ஒரு வழியா வந்துட்டான். போப்பா. இவ்வளவு வந்துட்டாளா? என்னமா வேணும் உனக்கு? என் புருஷனோட முகத்தை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். பாடி போலீஸோட கஸ்டடியில இருக்கு. நீ போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாரு. ப்ளீஸ் சார், அவரோட முகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு தடவை முகத்தை பாத்துக்கிறேன். முகத்தை காட்டுறதுக்கு அது இருந்தா தானே? என்கவுண்டர் பண்ணதுலயே அது சதஞ்சு போயிடுச்சு. ஆள் அடையாளமே தெரியல. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாடியை கொடுக்குறோம். உட்காருமா. டீ எடுத்துக்கோங்க சார். thank you. நீங்க பிரஸ்காரங்க. என்ன இன்டர்வியூ பண்றதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸ், அரசியல்வாதிங்க, கிரிக்கெட் பிளேயர்ஸ், கடைசியில உங்களுக்கு யாரும் கிடைக்கலன்னா ஒரு ரவுடிய வளைச்சு போட்டு அவன் பெரிய ரவுடின்னு நீங்க பேட்டி எடுத்தீங்கன்னா அவனுக்கும் பப்ளிசிட்டி கிடைக்கும், உங்க பத்திரிக்கையும் நல்ல சேல்ஸ் ஆகும். ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஒரு கிரிமினலோட பொண்டாட்டி, என்ன இன்டர்வியூ பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிரஸ்காரவங்க எல்லாரும் பணத்தாசை பிடிச்சவங்கன்னு சொல்றது தப்பு. மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை கொடுக்கறது நாங்க மட்டும்தான். அன்னைக்கு நீங்க பிரஸ் மீடியாக்காரங்க, போலீஸ்காரங்க ஒரு கிரிமினலை கொன்னுட்டு அது பெரிய சாதனை நினைச்சிட்டு இருக்கீங்க. கிரிமினலை கொல்றதுல சாதனை ஆகாது. முதல்ல கிரைம முடிங்க. அப்படி இருந்தாதான் ஏன் புருஷ மாதிரி ஆளுங்க கிரிமினல் ஆக மாட்டாங்க. அந்த வார்த்தையில நிறைய அர்த்தம் இருக்கு. மேடம், உங்க புருஷன் எப்படி கிரிமினல் ஆனாரு? அத நான் எங்க இருந்து சார் ஸ்டார்ட் பண்றது? அவரை பெத்த அப்பா அம்மாவால அப்படி ஆனாரா, இல்ல கூட பிறந்தவங்களால அப்படி ஆனாரா, இல்ல அரசியல்வாதிகளால அப்படி ஆனாரா, இல்ல என்கவுண்டர் பண்ண போலீஸ்காரங்களால அப்படி ஆனாரா? ஓ, உங்க புருஷனுக்கு யாருமே நல்லவங்களா இல்ல மேடம். அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்லுங்க. கொண்டாடிடு வாழ்க்கைய நீயே, இந்த பூமி மேல பயபக்தி கொண்டவனியே. கொண்டாடிடு வாழ்க்கைய நீயே, இந்த பூமி மேல பயபக்தி கொண்டவனியே. சாமி என்று கூட நிற்கும் எல்லா சாமி ஒண்ணு தானே. சாமி என்று கூட நிற்கும் எல்லா சாமி ஒண்ணு தானே. கொண்டாடிடு பயபக்தி கொண்டவனியே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Happy birthday. இங்க வந்து ஆட்டம் போடு, எதிரியோ நல்லதாங்க. இங்க வந்து ஆட்டம் போடு,
எதிரியும் நண்பன்தாண்டா சாமி என்று கூட நிற்கும் சாமி என்று கூட நிற்கும் எல்லா சாமி ஒண்ணுதானே கொண்டாடிடு வாழ்க்கை எண்ணியே இந்த பூமி மேல பயபக்தி கொண்டவனியே கொண்டாடிடு வாழ்க்கை எண்ணியே இந்த பூமி மேல பயபக்தி கொண்டவனியே பர்சனலா பேசணும். பர்சனலா? ஆமாண்ணா. பசங்களா, என் சிஷ்யன் ஏதோ பேசணுமாமா, எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. சரித்திரம் உன்னை பேச சரியான வழிய நாடு, நல்லவன் யாரும் இல்ல சொன்னத நீ தேடி ஓடு. சாமி என்று கூட நிற்கும் சாமி என்று கூட நிற்கும் எல்லா சாமி ஒண்ணுதானே கொண்டாடிடு வாழ்க்கை எண்ணியே இந்த பூமி மேல பயபக்தி கொண்டவனியே கொண்டாடிடு வாழ்க்கை எண்ணியே இந்த பூமி மேல பயபக்தி கொண்டவனியே சாமி என்று கூட நிற்கும் எல்லா சாமி ஒண்ணுதானே சாமி என்று கூட நிற்கும் எல்லா சாமி ஒண்ணுதானே கொண்டாடிடு வாழ்க்கை எண்ணியே இந்த பூமி மேல பயபக்தி கொண்டவனியே சாதாரண ஒரு கில்லரா தான் பேசுவாங்க. பெரிய ரவுடி ஆகணும்னா நீ பெரிய ரவுடியை தான் கொள்ளலாம். பயபக்தி கொண்டவனியே கொண்டாடிடு வாழ்க்கை எண்ணியே இந்த பூமி மேல பயபக்தி கொண்டவனியே எல்லா சாமி ஒண்ணுதானே சாமி என்று கூட நிற்கும் எல்லா சாமி ஒண்ணுதானே கொண்டாடிடு வாழ்க்கை எண்ணியே இந்த பூமி மேல பயபக்தி கொண்டவனியே எது வந்தாலும் மோதிப்பாரு எங்கேயும் கொடிய நாட்டு கூட்டத்தை கூட்டு சேர்த்து ஆட்டத்தை ஆடிப்பாரு சாமி என்று கூட நிற்கும் சாமி என்று கூட நிற்கும் எல்லா சாமி ஒண்ணுதானே கொண்டாடிடு வாழ்க்கை எண்ணியே இந்த பூமி மேல பயபக்தி கொண்டவனியே கொண்டாடிடு வாழ்க்கை எண்ணியே இந்த பூமி மேல பயபக்தி கொண்டவனியே எது வந்தாலும் மோதிப்பாரு எங்கேயும் கொடிய நாட்டு கூட்டத்தை கூட்டு சேர்த்து ஆட்டத்தை ஆடிப்பாரு சாமி என்று கூட நிற்கும். ஏய், அவன் போட்டோ கீழே இருக்குங்க. அவன் செத்துட்டான். இன்னையில இருந்து நான் தான் ரவுடி. என் போஸ்டர் ஏத்து. ஏய் வாடா. என்னடா சொல்ற? வாடா உள்ள போய் பார்க்கலாம். அண்ணா அண்ணா, ஏய் என்னடாச்சு? அவன் அண்ணனை கொன்னுட்டு போயிட்டான்டா. ஏய் என்னது செத்துட்டானா? ஸ்டார்ட். மனுஷ சக்தி ஆகாயம் சென்றடைவது சிதையுடன் எரியும் தீ. மனிதன் வாழ்வில் மரணம் வர மனதினில் எரியும் தீ. மனிதன் வாழ்வில் மரணம் வர மனதில் எரியும் தீ. மனுஷ சக்தி ஆகாயம் செல்வது சிதையுடன் எரியும் தீ. மனிதன் வாழ்வில் மரணம் வர மனதில் எரியும் தீ. மனுஷ சக்தி ஆகாயம் செல்வது சிதையுடன் எரியும் தீ. மனிதன் வாழ்வில் மரணம் வர மனதில் எரியும் தீ.
பாதி நல்லது பாதி கெட்டது பண்ணும் உலகத்தில பாவம் பாதியும் தர்மம் மீதியும் புண்ணியம் உள்ளத்தில பாவம் பண்ணிய கைகளால் இங்கு பூஜை பண்ணாதடா அண்ணா நீங்க நல்லது பாதி கெட்டது பண்ணும் இவரு கூட தான் இருக்கு நான் இவருக்கு மாலை வாங்கி போடணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு 100 ரூபாய் தரீங்களா உள்ளத்துல மனுஷ சக்தி ஆகாயம் செல்வது சிதையுடன் எரியும் தீ மனிதன் வாழ்வில் மரணம் வர மனதில் எரியும் தீ பாதி நல்லது பாதி கெட்டது பண்ணும் உலகத்தில பாவம் பாதியும் தர்மம் மீதியும் புண்ணியம் உள்ளத்தில உங்களோட மொபைல்ல போட்டோ நல்லா எடுக்க முடியுமா நான் மாலை போடும்போது என்ன ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா ஆனா இந்த மாலை உதிர்ந்து போயிருக்கா நானு செத்த பொணத்துக்கு தான் மாலை போடுறேன் நல்ல மாலையான்னு போனோம் எந்திரிச்சு பார்க்கவா போகுது பாதி நல்லது பாதி கெட்டது பண்ணும் உலகத்தில கொடுக்கவா பாவம் பாதி தர்மம் மீதி புண்ணியம் உள்ளத்தில என்னையா போட்டோ எடுத்து வச்சிருக்க ஒன்னு போய் போட்டோ எடுத்து சொன்ன மாதிரி என்ன சொல்லணும் ஒழுங்கா போட்டோ அடியா சிதையுடன் எரியும் தீ மனிதன் வாழ்வில் மரணம் வர மெதுவா வேகமா பண்ணாத அண்ணா அண்ணா என்னடா ஆச்சு வெளியில சவுண்ட் வருதுண்ணா என்ன சவுண்டு அது வந்து ஆ ஆ ஆன்னு சவுண்ட் வருதுண்ணா சரி பரவாயில்ல விடுறா ஏய் சத்தம் போடாதீ வெளியில இருக்கு கேக்குது காமெடி ஆளு பாரு என்னாச்சு டிவில காமெடி ஓடிக்கிட்டு இருக்கு ஒரே நிமிஷம் ஆளு பாரு காமெடியா சரி வா கண்டினியூ பண்ணுவோம் ஐயோ நேரங்கிட்ட நேரத்தில் ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார் என் பேர் அபிஷேக் நான் ஆன்லைன் ஃபைனான்ஸ்ல இருந்து பேசுறேன் உங்க இஎம்ஐ இன்னும் பெண்டிங்ல இருக்கு சார் நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறமா கால் பண்ணவா சார் எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படி என்னதான் சார் வேலையா இருக்கீங்க ஓ நான் எந்த வேலையில் பிஸியாக இருக்கேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி தானே அப்படின்னா லைனில் ஒரு நிமிஷம் இரு சரிங்க சார் இப்போ புரிஞ்சுதா நான் எந்த வேலையில் பிஸியாக இருக்கேன்னு சவுண்ட்லேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார் எதுக்கும் வீடியோ கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்குவா சார் வீடியோ கால் ஒரு கேமரா எடுத்துட்டு வா அப்படியே படமாக எடுத்துடலாம் ஆன்லைனில் சேல் பண்ணிடலாம் உன் லைஃப் செட்டில் ஆகிடும் என் கடன்லாம் முடிஞ்சிடும் சார் யோ அறிவுக்கிட்ட முண்டோம் ஃபோனை வையா தாலி அறுத்துக்கிட்ட மறுபடியும் நம்ம ஆரம்பிக்கலாமா இப்ப எதுவும் வேண்டாம் என்னாச்சு அப்பப்போ டிவியை பாக்குற இப்ப என்னடா போனை பாக்குற என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது சரி விட எதுவும் பண்ண மாட்டவா ஏய் ஒன்னு ஹாட் ஸ்டாக் என்ன நீ அடிச்சிட்டியா போட்டுக்கிட்டு தூங்க போறப்போ அதுக்கப்புறம் நீ தாண்டி கஷ்டப்படுவ இவன் மனசுல பெரிய ஹீரோ நினைப்பு என்னது வந்துட்டு போனதுக்கான செலவு வேலை முழுசா முடிஞ்சிருந்தா எல்லா காசையும் கொடுத்துருப்பேன் ஏய் இந்த பொண்ணெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் யாருக்கிட்டையும் சும்மாலாம் வேலை வாங்க மாட்டேன் இன்னொரு தடவை வருவேல என்ன பண்றேன்னு பாரு பண்ற டைம்ல பண்ண விடவே இல்லை இன்னொரு தடவை பண்ணலாம் இறைவன் கொடுப்பதெல்லாம் ஹலோ ஹலோ ஏய் கணக்க பாரு அண்ணா அண்ணா உங்க மிஸ்ஸஸ் கூப்பிடுறாங்கண்ணா அவ மிஸ்ஸஸ் இல்ல ஸ்டெப்னி
அப்போ ஃபேமிலின்னு சொன்ன? ஆமா ஃபேமிலி தான். எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் ஃபேமிலி ரூம்ல உட்காருங்க நீங்க தானே சொன்னீங்க. அதே பழக்கத்துல தான் இங்கேயும் பொண்ணு கூட்டு வந்து ஃபேமிலின்னு சொல்லிட்டேன். நீ முதல்ல செக் அவுட் பண்ணிட்டு பணத்தை எடு. சரி சரி நமக்குன்னு வந்து சேர்றாங்களே. ஜெயநந்தனை கொலை பண்ணி பெங்களூருக்கே ரவுடியான, அப்பப்போ சில மர்டர் பண்ணி மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டு 6 தடவை போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போய் இன்னைக்கோ போலீஸ் கிட்ட இருந்து மாட்டாத அந்த பெரிய ரவுடி இன்னைக்கு நம்ம கிட்ட தான் அந்த பிரகாஷ் அவர்கள் உங்க முன்னாடி நேரடியா பேச போறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார், நேயர்களே. உட்கார்ந்துட்டே பேசலாம் சார். இல்ல நான் இந்த அளவுக்கு தெரியணுமே. சார் நீங்க நல்லா தான் தெரியுவீங்க. அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி போங்களேன். ஓகே நான் நல்லா தெரியுறேன் சார். ஓகே அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. கேளுங்க சார். நீங்க ஜெயநந்தனை கொன்னுட்டு பெரிய ரவுடி ஆயிட்டீங்க. இந்த ரவுடி தொழிலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபீல்டுல நம்ம வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். சார் நீங்க திடீர்னு ஜெயநந்தனை கொன்னதுனால அவரோட பசங்களோ இல்ல அவரோட அடியாட்களோ இல்ல போலீஸ்காரங்களோ ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இல்லையா சார் உங்களுக்கு? பாருங்க நம்ம இங்க வளரணும்னா பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு இருக்கிற பசங்க எப்படின்னா நல்லா வாழ்ந்தாதான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நல்லா வாழ்றவங்க கூட போய் சேர்ந்துக்கிறாங்க. ஆனா போலீஸ்காரங்க அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் சொல்றேன்னா அவங்க ஃபீல்டில் இருக்கவங்கள அடிக்கிறது இல்லை, ஃபீல்டை விட்டுட்டு போனவங்கள தான் தேடி பிடிச்சி அடிக்கிறாங்க. அதனால தான் நான் ஃபீல்டையும் விடலை, போலீஸ்காரங்களும் என்ன தேடுறது இல்லை. சார் நீங்க ஃபீல்டுக்கு வர வேண்டிய காரணம் என்ன சார்? இப்போதான் நீங்கள் ரொம்ப கரெக்டான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. நான் பெங்களூருக்கு வந்தப்போ பக்கத்து மாநிலத்துக்கும் நம்ம மாநிலத்துக்கும் பெரிய சண்டை நடந்துட்டு இருந்துச்சு தண்ணிக்காக. பாருங்க தண்ணிக்காகன்னு மென்ஷன் பண்ணணும். பெரிய சண்டை. சண்டையில் பசங்க எல்லாம் கல் எடுத்து அடிச்சானுங்க, கலாட்டா பண்ணானுங்க. நாங்களும் போய் கல்லெல்லாம் எடுத்து அடித்தோம். நம்ம ஊர் பசங்களை அடித்தோமா இல்லை அவங்க ஊர் பசங்களை அடித்தோமான்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஆனால் போராட்டம் பண்ணது உண்மை. போராட்டத்தில் போலீஸ்காரங்கள்லாம் வந்தாங்க, எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு போராட்டத்தோட பலன் இவ்வளோதான்னு. அதனால தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்து வந்து எல்லாத்தையும் பண்ணுறேன். சார் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? இந்த பாருங்க நான் இந்த பெங்களூர் சென்ட்ரல் லைப்ரரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லைப்ரரியை ஓப்பன் பண்ணி அங்கே பெரிய பெரிய ரவுடின்னு பேர் எடுத்தவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு புக்காக வைக்கலான்ட்டு இருக்கேன். மக்களுக்கு அதை படிக்கிறதுக்காக கொடுக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் மினிமம் ஒரு 10 பெரிய ரவுடிங்களோட பேரை லிஸ்ட்டாக எடுத்து அந்த ரவுடிங்களுக்கு பர்த்டே அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே கொடுத்து ஒரு 5 பேருக்கு ரவுடிகள் ஜெயந்தி அப்படின்னு அரசாங்கமே பண்ணணும்னு ஒரு போராட்டம் பண்ணலான்ட்டு இருக்கேன். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சார் இதெல்லாம் சாத்தியமாகுமா சார்? பாருங்க இது சாத்தியம். கேமரா ஆஃப் பண்ணு. யோ கேமரா ஆஃப் பண்ணியா? சார் நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே. பதில் சொல்றேம்மா. கேமரா ஆஃப் பண்ணு. கேமரா பண்ணு. ஆஃப் பண்ணிட்டேன் சார். கேமரா தான் ஆஃப் ஆயிடுச்சுல, ஏன் சும்மா நீட்டிட்டு இருக்கீங்க? பாருங்க அது வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேலைக்கு ஆகாதுன்னு உங்களுக்கும் தெரியும். இதை நான் பிரச்சாரம் பண்ணா எனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும், உங்களுக்கு டிஆர்பி கிடைக்கும். ஏய் வாங்கடா டே. பேட்டி தான் முடிஞ்சிருச்சுல்ல, வந்துட்டா பேட்டி எடுக்கிறேன்னு. ஜெயநந்தனை கொண்ட பிரகாஷ் பெங்களூர்ல தாண்டா பெரிய ரவுடின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தான். ஜெயநந்தன் எந்த ஏரியால ரவுடியா இருந்தானோ அதே ஏரியாவுக்கே அவன் தம்பி கிருஷ்ணப்பா எம்எல்ஏ ஆயிட்டான். அண்ணனோட சாவுக்கு பழி வாங்கறதுக்காக தம்பி கிருஷ்ணப்பா வருவான்னு அந்த ஏரியால எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கிருஷ்ணப்பா ஒரு பக்கவான பாலிட்டிஷியன். அண்ணன் செத்து போன 15 நாள்ல ஒரு எலெக்ஷன் வந்தது. உன்னோட திமிருக்கு முன்னாடி போலீஸ்காரன் திமிரு காணா போயிடுச்சுடா. கிராமத்துல இருந்து வந்து இந்த அளவுக்கு பெரிய ஆளானது சாதாரண விஷயம் இல்ல. இந்த எலெக்ஷன் மட்டும் நடக்காம இருந்தா கிராமமா உன்னோட போஸ்டரை ஒட்டி எல்லாரையும் உன்னை திரும்பி பார்க்க வச்சிருப்பேன்டா. அது சரி, யார் கூடயே பிரச்சாரத்துக்கு போலியா? என்ன யாருன்னு பிரச்சாரத்துக்கு கூப்பிடுவாங்க? இந்த மாதிரி குழந்தை மாதிரி பேசாத. நீ இப்போ எப்படி வளர்ந்துருக்கான்னு உனக்கே தெரியல. இந்த ஏரியாவிலேயே பெரிய ரவுடிடா நீ. ஒரு வேலை செய், கண்டவங்க கிட்ட எல்லாம் போகாத. நான் சொல்றவனுக்கு பிரச்சாரம் பண்ணு. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன். டேய் அதை கொண்டு வாடா. கொண்டு வரணும். ஆனா இந்த பிரச்சாரத்தை எனக்காக பண்ணாத. நீ குன்னியே ஜெகநாதன், அவன் தம்பிக்காக பிரச்சாரம் பண்ணு. இந்த ஏரியா வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்காகவே சேவை பண்ண வராரு. உங்களுக்காகவே வேலை செஞ்சு முடி கொட்டி போன கிருஷ்ணப்பாவுக்கு ஓட்டு போடுங்க. இங்க பாருங்க, உங்களோட பொன்னான வாக்குகள் முடி இல்லாம இருக்கிற கிருஷ்ணப்பாவுக்கு. என்னடா பண்றாங்க? எனக்காக பிரச்சாரம் பண்ண சொல்லி யார் என்கிட்ட சொன்னாங்க? மனோகரன் எங்க போனாலும் அண்ணனை கொன்னவனை வச்சு கிருஷ்ணன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான்.
அதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்கு தான் நம்ம 4 பேர் எங்க போனாலும் பாதுகாப்பா போகணுங்கிறது. அவனை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்றது எனக்கு ஒன்றும் சரியா படலன்னு. எனக்கு ஆதரவா அவனை பிரச்சாரம் பண்ண சொல்லி யார் சொன்னா எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. ரமேஷ், அவனை வர சொல்ல, அவன்கிட்ட பேசணும். அவன் நாம சொன்ன இடத்துக்கு வரமாட்டான். சரி விடு, நம்மளே அவன் இடத்துக்கு போலாம். எலெக்ஷன் டைம் இருந்தால கண்டு நாய்க்காலில் விழ வேண்டியதாகுது. வந்துட்டா. எனக்காக பிரச்சாரம் பண்ண சொல்லி யார் சொன்னது? அதான் உனக்கு ஆப்போசிட்டா எலெக்ஷன்ல நிக்கிறானே மஞ்சப்பா, அவன் தான் சொன்னான். கிருஷ்ணப்பா எனக்கு ரொம்ப க்ளோஸு, அவனுக்காக நீ பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்னான். எனக்கு தோத்து பழக்கமாயிடுச்சு, நான் தோக்குறனால எதுவும் ஆயிடாது, ஒருவேளை கிருஷ்ணப்பா தோத்துட்டானா செத்து போயிடுவான்னு சொன்னான். ரொம்ப வருஷமா இங்க நான் தான் ஜெயிச்சுட்டு வரேன். இந்த தடவை நீ அவனுக்கு பிரச்சாரம் பண்ணு. பாவம், ஜெயிக்கணும்னு அவனுக்கு ஆசை இருக்கும்ல. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவர் என்னன்னா நீங்க ஜெயிக்கணும்னு உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண சொல்றாரு, நீங்க என்னன்னா அவர் ஜெயிக்கட்டும் அவருக்கு பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்றீங்க. ரியலி கிரேட்னா. ஆக்சுவலி உங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அவர் பணம் கொடுத்தாரு. அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றதுக்கு உங்க சைட்ல இருந்து ஏதாவது குடுறா. நீங்க என்ன வேண்டிய அவசியமே இல்லை, நானே எண்ணி பார்த்துக்கிறேன். டேய் ஏதாவது வேற வேலை இருந்தா கூட சொல்லுங்க, கண்டிப்பா பண்றேன். ஏய் பணம் பத்திரம். Oh, smoking. Smoking is injurious to health. இந்த இடத்துக்கு வரணும்னா கஷ்டப்படணும். ஸ்மோக் பண்ணா பொண்ணுங்களுக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை வருமா? வா படுக்கலாம். சேம் கண்டிஷன். அங்க இங்க கை வைக்க கூடாது. டிவி பார்க்கறது, போன்ல பேசுறது, எந்த வேலையா இருந்தாலும் இப்பவே பண்ணிடு. எங்கேயுமே கை வைக்க கூடாதுன்னா படுத்துட்டு என்ன பண்றது? அதை விட உட்காந்து பேசுறது தான் ரொம்ப நல்லது. உட்காந்துட்டு பேசுறதா இருந்தாலும் சரி, படுத்துட்டு விளையாடுறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பணத்தை எடு. என்ன இருந்தாலும் கொடுத்து தானே ஆகணும். இந்த வச்சுக்கோ. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் தொட்டு பார்க்காத இடத்த நான் கொடுத்த பணமாவது தொட்டு பார்க்குதேன்னு நினச்சேன். அது பக்கத்துலேயே ஒரு புது லைப்ரரி. என்ன டிவியில் எப்போ பார்த்தாலும் உன்னோட நியூஸாவே ஓடிட்டு இருக்கு? என்ன பெரிய ஹீரோ ஆயிட்டியா? அப்படியே செவ்ல பார்த்து அரைஞ்சான்னு வச்சுக்கோ. ஏய், நான் பெங்களூர் வந்ததே ரவுடி ஆகிறதுக்கு, ஹீரோ ஆகிறதுக்கு இல்ல. ஒரு பொண்ணை பார்த்து அடிக்கிற நீ சொல்றியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நீ வாழ்றதுக்காக இன்னொருத்தனை கொல்றியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஹலோ, உனக்கு நான் பணம் கொடுத்தது உன்னை அனுபவிக்கிறதுக்கு. மனுஷன் கிடிஷன் பாடம் கேட்க வரல. வா வந்து படு. அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சேம் கண்டிஷன், அங்கேயும் இங்கேயும் கை வைக்க கூடாது. அதை நீ அடிக்கடி சொல்றதுக்கு பதிலாக ஒரு போர்டு வச்சிடலாம்ல. நான் அதை படிச்சு நல்லா புரிஞ்சுப்பேனே. அது இருக்கட்டும், உன் உடம்புல எல்லா இடத்துலையும் கை வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஹலோ, நீ பணத்தை கொடுத்தது என்னோட உடம்புக்கு மட்டும்தான், என் மனசுக்கு இல்லை. பணம் கொடுத்தா என்ன வேணாலும் கிடைக்குங்கிற விஷயத்த நீ இப்பவே மறந்துற. ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்க மனசுக்குள்ள என்ன ஆசை இருக்கும்னா, தனக்கு தாலி கட்டினவனுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்து வாழணுங்கிற ஆசை இருக்கும். இதெல்லாம் உனக்கு புரியாது. நீ போய் படு, நானும் பாக்குறேன். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பு. வேண்டாம், உடம்புக்கு காசை கொடுத்துட்டு மனசுக்கு வலியை கொடுக்குற வேலை என்கிட்ட இல்லை. மன்னிச்சிரு. பாய்.
இந்த பகுதி வாக்காள பெருமக்களே, வலது பக்கம் இருக்க மஞ்சப்பாவா இருக்கட்டும், இடது பக்கம் இருக்க கிருஷ்ணப்பாவா இருக்கட்டும், இந்த 2 பேர்ல உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். எனக்கு அவங்க பணம் கொடுத்துருக்காங்க, அதனால நான் இப்ப அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க என்னுடைய வாக்காள பெருமக்களே, இந்த நேரம் பார்த்து தான் எனக்கு ஃபோன் வரணுமா? ஹலோ ஹலோ, 2 பேர்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு 2 பேர் போஸ்டர் வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாண்ணா. இருறா, இன்னும் 2 நாள்ல போலீஸ்காரங்கிட்ட சொல்லி அடிச்சு உன்னை உள்ள தள்ள வைக்கல, நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் இல்லடா. நீ உங்க அப்பாவுக்கு பிறக்கலன்னு ஃபிக்ஸ் ஆயிடு. நான் இப்போ இவனை அரெஸ்ட் பண்ணி வைக்கலனா அவன் சொன்னது உண்மையாயிடுமே. யாருன்னு காட்டுறேன். தன்னோட அண்ணனால ஒவ்வொரு டைமும் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டு இருந்த கிருஷ்ணப்பா அண்ணனை கொன்னவனையே கூட வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்றான்னு எல்லாரும் சொன்னதுனால எலெக்ஷன்ல கிருஷ்ணப்பா தோத்துட்டான், மஞ்சப்பா ஜெயிச்சிட்டான். ஒரு பக்கம் அண்ணன் செத்து போனதுக்கான வலி, இன்னொரு பக்கம் எலெக்ஷன்ல தோத்ததுக்கான வலி. பிரகாஷை கொலை பண்றதுக்காக அவனோட ஃப்ரெண்டா இருக்கிற ரகுவை கிருஷ்ணப்பா அனுப்பிச்சான். ஜெயநந்தன் கொலை கேஸ்ல பிரகாஷோட பெயரும் பதிவாயிருந்தது. அந்த கேஸ்ல இருந்து வெளியே வரதுக்கான ஆசையில ரகு கிருஷ்ணப்பா கூட சேர்ந்துக்கிட்டான். ஹாய். రివాల్వరోட వెయిట్ என்ன? ரிவால்வர் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கேட்குறாங்க. 450 గ్రాములు ఉంది సార్. 450 గ్రామ్ இருக்குமா? బుల్లెట్ వెయిట్? బుల్లెట్ వెయిట్ எவ்வளோ? పాత గన్ ఇచ్చాను కదా, సేమ్ వెయిట్ దీని కూడా. இதுக்குள்ள 4 బుల్లెట్ இருக்காமா? அதுல 4 బుల్లెట్ இருக்கா? అదే ఆయనకల్లా తెలిసింది 4 బుల్లెట్ ఉందని. உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேட்குறான். துப்பாக்கியோட வெயிட்டை பார்த்து சொல்றேன்னு சொல்லு. இவன் கொடுக்குற తుపాకీల కరెక్టా குறி வச்சு சுட முடியலடா. ముందు ఆయన్ని ఏం చేసి కాల్చమని చెప్పు. బెంగళూరులో ఉన్న రౌడీలు అందరికీ గన్ సప్లై చేసేది నేనే. ఇంతవరకు ఏ కంప్లైంట్ లేదు. ఇతనే నా మీద కంప్లైంట్ చేస్తున్నారు. ஒவ்வொரு தடையும் இந்தியா பாகிஸ்தான் கூட சண்டை போடும்போது அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் யுத்தம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வெடிப்பொருட்களை நமக்கும் கொடுக்குறாங்க, பாகிஸ்தானுக்கும் சப்ளை பண்ணுறாங்க. ஆனால் இதில் அமெரிக்கா பண்ணது ஒன்றும் சப்போர்ட் இல்லை, பிஸ்னஸ். ஆனால் நம்ம முட்டாளுங்க எதுவுமே தெரியாமல் அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லி கை தட்டி சந்தோஷப்படுறோம். இங்கே இவனும் அப்படி தான். ரிவால்வரை எனக்கும் கொடுக்குறான், என் விரோதிகளுக்கும் கொடுக்குறான். அதனால் என்னால் எப்படி ரவுடி ஆக முடியும்? செத்து போடா. I don't like America because I am Indian. ரகு, இவனுக்கும் உனக்கும் டிஃப்ரென்ஸே இல்லைடா. உன்னை நான் என்னமோ கொண்டுருவேன்னு என் கூடயும் இருக்க, அங்கே கிருஷ்ணப்பா கொண்டுடுவானோன்னு ஜாலர் அடிச்சுட்டு அவன் கூடயும் இருக்க. உன்னை 2 நிமிஷத்தில் என்னால் கொல்ல முடியும், ஆனால் நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்தியாவில் சொந்தங்களுக்கு நிறைய மதிப்பு கொடுக்குறாங்க. இதை பற்றி எனக்கு தெரியாமல் போயிருந்தா இந்நேரத்துக்கு என்னை எப்போவோ கொண்டிருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடா. கிருஷ்ணப்பா கூட ரகு சேர்ந்திருக்கான் அப்படின்னு அது பிரகாஷ்க்கு தெரிஞ்சிருச்சுன்னு ரகுக்கு எப்போ தெரிய வந்துச்சோ, பிரகாஷை இப்படியே விட்டுட்டோம்னா வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு ரகு நினைக்க ஆரம்பிச்சான். வாடா, வந்து வண்டியில் உட்காரு. இங்கே எதுக்குடா கூட்டிட்டு வந்த? கீழே இறங்கு, எல்லாமே உனக்கு புரியும். சூப்பர்.
விட்டு தள்ள நீ முயற்சி பண்றீங்களா? டேய் ரொம்ப அழகா இருக்கல்ல? சூப்பர்ல. நான் ஒருத்தரை மட்டும்தான் அட்டென்ட் பண்ணுவேன். மீதி 2 பேரும் சீக்கிரம் உள்ள போங்க. கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க. மாமாங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கேன். ஏய், யார்கிட்ட சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல. அட்ஜஸ்ட் பண்ற சீனே இல்ல. என்னால ஒருத்தரை மட்டும்தான் அட்டென்ட் பண்ண முடியும். இந்த நேரத்துல யாராவது யாருக்கு தெரியும்? ஐயோ, என்னோட கஸ்டமர்ஸ் வந்தப்போ இவனும் வந்திருக்கான். என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். உள்ள கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போயிட்டு அப்புறமா வா. ஆமா, நீ எல்லாம் ஒரு ஆளாயா? 3 பேர் அனுப்பி வச்சிருக்க. நான் அட்டென்ட் பண்றதே ஒருத்தர் தான். ஒவ்வொரு தடவையும் நான் வாய் திறந்து சொல்லணுமா? ஷெல்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. பிசினஸ் டவுன் ஆயிருக்கு. ஏய், அதெல்லாம் முடியாது. வெளியே போ சொல்லு. ஐயோ, நல்லா இருக்க ஃபிகருங்கலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. அர்ஜென்ட்டா பேசணும். ஐயய்யா, இப்போ இன்னொருத்தன் வேற வந்துட்டானே. ஐயோ, சரி வா. சரி, என்கிட்ட என்ன பேசணும்? நீ தான் என்கிட்ட சொன்னல, எனக்கு யார் வாழ்க்கை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பேன்னு. அதுக்காக தான் கையை பிடிக்க நான் ரெடியா இருக்கேன். எல்லாத்தையும் கொடுக்க நீ ரெடியா இருக்கியா? வாவ், கிரேட். நான் எல்லா இடத்துலயும் கை வைக்க விட மாட்டேங்கன்றதுக்காக என் கையை பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். இவங்க ஒரு ஆளுக்கான பணத்தை கொடுத்துட்டு 3 பேர் விளையாட ரெடியா இருக்காங்க. ஏய், நாங்க என்ன இவங்க பேசுறதை கேட்கறதுக்கு உட்காந்துருக்கோம்? அவன் என்னடனா வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கான்றான், இவன் என்னடனா விளையாட வந்திருக்கான்றா. பணத்தை தான் கொடுத்துருக்கோம்ல. ஏய், நீங்க பணத்தை கொடுத்து வந்திருக்கீங்களா? ஆமா. ஓ சாரி, போயிட்டு வரேன். உங்க 3 பேர்ல பணம் கொடுத்தது யாரு? நான் தான். அப்ப இவங்க 2 பேரும் உனக்காக விளக்கு பிடிக்க வந்திருக்காங்களா என்ன? ஏய், 3 பேருக்கான பணத்தை கொடுத்துட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீ சம்பாரிச்ச பணத்தெல்லாம் என்ன பண்ற? எனக்கும் பொண்டாட்டி பசங்களா இருக்காங்கப்பா. சம்பாரிச்ச பணத்தை பொண்டாட்டிட்ட கொடுத்ததுக்காக ராத்திரி படுக்கிறதுக்கு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போவியா?
நீ நிஜமாவே என் கூட சேர்ந்து வாழறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? நான் ஒரு தடவை முடிவு பண்ணது தான். ஒருவேளை நீ ஒத்துக்காம இருந்தாலும் நான் உன்னை கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன். ஜெயிலில் நடந்த மர்டர்னால அந்த கொலைகாரனை எங்க தேடினாலும் கிடைக்கல. என்ன பண்றது? என்ஜாய் பண்றது அவங்க, காத்து கிடக்கிறது நாங்க. எங்களை போலீஸாரங்களான்னு நினைக்கிறாங்களா இல்ல வாட்ச்மேனா நினைக்கிறாங்களான்னு தெரியல. உன்னை மறக்கவா, உன்னை நினைக்கவா, நீ தரும் தண்டனை எனக்கு இது, மனதினில் சிறை வைத்திடு. கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி ஜெயநந்தனா அவன் வீட்டுல வச்சு கொலை பண்ண கேஸ்ல குற்றவாளியா இருக்கிற ரகு ஆலியாஸ் சாகவேந்திரா இன்னைக்கு ஜாமீன் வாங்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே வந்திருக்காரு. இந்த கொலை கேஸ்ல முக்கிய குற்றவாளியா இருக்கிற சச்சு ஆலியாஸ் பிரகாஷ் என்றவரை போலீசார் இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணப்ப ரகுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே ரகுவை போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக சொன்னான். அதுக்கப்புறம் பெயில் வாங்கி வெளியே கூட்டிட்டு வந்துட்டான். அண்ணா, ரகு ஜெயில இருந்து வந்துட்டான். உங்களை பாக்குறதுக்காக தான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரிங்கண்ணா. டேய் உள்ள வாடா. வணக்கம். வணக்கம்ண்ணா. நான் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டேன். நானும் அப்படிதானே உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறேன். எனக்கு இந்த ரவுடிஸ் எல்லாம் பிடிக்காது. நான் அண்ணங்கிட்ட கூட சொல்லியிருந்தேன், இந்த ரிவால்வரை பிடிக்காத, அதுவே உன் உயிரை எடுத்துரும்னு. ஆஹா, என் பேச்சு கேட்கவே இல்லையே. நானும் அவனை மாதிரியே ரிவால்வர் பிடிச்சி சாவறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. அதுக்காக ஒன்றும் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. சும்மா இருந்தேன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன்லையும் நான் தோத்துருவேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணா. ரகு, ராஜேஷ் வந்துட்டான். வாடா, உட்காரு. ரெண்டு ஜெயிலேருந்து வந்திருக்கான். எங்க இருக்கான், என்ன பண்றான்னு எதுவும் கேட்க தோணல. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் மறந்துட்டு தானே நீ போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிருக்க. பாண்டியன் எங்க இருக்கான்? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். அவ எங்க இருக்கிறான்ற விஷயம் ஒன்ன தவிர வேற யாருக்கும் இங்க தெரிய வாய்ப்பே இல்ல. எனக்கு உண்மையிலே தெரியாது. தெரிஞ்சாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அவன் எங்க இருக்கான்னு சொல்றியா? சொல்லுடா. இப்ப அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டேன். இப்ப அவன் எங்க இருக்கான்னு நீ சொல்லாம போயிட்டானா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணிடுவேன். போலீஸ் கேட்டா உன் பேரை சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி என் கெரியர் ஸ்பாயில் ஆயிடுச்சு. உன் லைஃபை ஸ்பாயில் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அவன் எங்க இருக்கான்னு நீ சொல்லிடுறா ப்ளீஸ். நீ என்ன பண்ணாலும் சரி, அவன் இருக்கிற இடத்த உங்ககிட்ட எப்பவுமே சொல்ல மாட்டேன். டேய், மரியாதையா சொல்லு, இல்லனா செத்துருவேன். நான் சொல்ல மாட்டேன். ஏய், உண்மையை சொல்றா, இல்லனா உன் காலை உடைச்சிருவேன். நான் சொல்ல மாட்டேன். One more. யாரு? Hey. சார், 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 அவரை விட்டுருங்க சார். சார், அவர் முன்ன மாதிரி இல்ல, இப்ப மாறிட்டாரு.
அவர் இப்ப எந்த தப்பு பண்றது இல்ல சார். நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் அவர் விட்டுருங்க சார். சார் நான் சொல்றது நம்புங்க சார். அவர் இப்ப தெரிஞ்சிட்டாரு சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் அவர் விட்டுருங்க சார். போலீஸ் அரெஸ்ட் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு. நேத்து நடனா போலீஸ் கிட்ட இருந்து அவ தப்பிச்சு வந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அம்மா பொண்ணு ரேப். அவரோட பையனை கொன்னுட்டதா நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. அது முடிஞ்ச 2 நாளைக்கு அப்புறம் போலீஸ் அவரை என்கவுண்டர் பண்ணதா எனக்கு நியூஸ் வந்தது. மேடம் அவர் செத்து போயிட்டாரு. இப்போ உங்களுக்கு உங்க பையனோட வாழ்க்கைக்கு என்ன பண்ண போறீங்க? அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் அப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருந்தனோ அந்த வேலை மட்டும்தான் எனக்கு தெரியும். அதையே நான் மறுபடியும் பண்ண போறேன். மேடம் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. உங்களுக்கு வயசாயிருச்சுன்ற எண்ணமே இல்லையா மேடம்? ஆமா வயசாயிருச்சு தான். ஆனா என்ன பண்றது, எனக்கு உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் எனக்கு நிறைய கஸ்டமர் வந்தாங்க. இப்போ உடம்பு சுத்தமா போயிடுச்சு. சொல்ல போனா ரேட் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் அவ்வளவுதான். அப்படின்னா நான் நல்லா இருந்தப்போ 2 மணி நேரத்துக்கு 8000 இருந்து 10,000 வரைக்கும் கிடைச்சது. இப்போ 3ல இருந்து 4,000 வரைக்கும் தான் கிடைக்கும். மேடம் நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுவா? ஓ ஐ எம் சாரி. நீங்க பேசிட்டே இருந்தீங்களா, அதான் என்ன வேணும்னு கேட்கவே மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் சார், நானே போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். வேண்டாம் 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 மேடம். டீ குடிக்கும்போது சிகரெட் பிடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. அப்படின்னா சரி சார், நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க. ஹலோ, எங்கடா இருக்க? இங்கே மரத்து கீழே இளநீ கடையில் தான் இருக்கேன். அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு 3000 ரூபா தேவைப்படுது. நீ எங்கடா இருக்க? இங்கே தான் ஆர்ஆர் ஹோட்டலுக்கு பக்கத்தில். இந்தப்பா. மேடம் மேடம் என்ன பண்றாங்க அவங்க? மேடம் சார், ஏன் நீங்க வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? நீங்க உள்ள வந்து உட்காருவீங்கன்னு நான் டோர்லேயே கீ வச்சுட்டு போயிட்டேன். இங்கே இருக்கணும்னு நான் அதை வந்துடுறேன். நீங்க உட்காருங்க சார். சரிங்க மேடம். ஏய் செல்லகுட்டி. சார், வேற ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா? ஆமா இருக்கு. அதுக்கு முன்னாடி இதை வாங்கிக்கோங்க மேடம். இது எதுக்காக சார்? அதான் நீங்க சொன்னீங்களே 2 மணி நேரத்துக்கு 3000 ரூபா அப்படின்னு. ஓ சார், நீங்கள் இங்கே வந்து ஆல்ரெடி 3 ஹவர் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது மீதி இருக்கிற 1 ஹவருக்கு மேடம் மேடம் அதை கொடுத்துருங்க மேடம். நான் கடனாக தான் வாங்கிட்டு வந்தேன். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மேடம். ஒரு நிமிஷம் சார். எங்கே இருங்க. அச்சோ செல்லக்குட்டி, இங்க வா. நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? அழக்கூடாதுன்னு வா, இங்க இரு. ஏய் குட்டி பையா, சமத்தா இருக்கணும், அழக்கூடாது. இரு இரு இரு. வாங்க சார் போலாம்.
என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டோர் திறக்கிறதுக்கே எவனும் இல்லை. ஆனால் இந்த இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறானுங்க. வணக்கம் 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 சார். உட்காருங்க உட்காருங்க. சாரி சார், நேற்று டென்ஷனில் அதிகமாக பேசிட்டேன். நீங்கள் டியூட்டியில் பிஸியாக இருக்கும்போது என்னென்னமோ சொல்கிறீங்க. இதெல்லாம் சாதாரணம் தான், விடுங்க. சார், நீங்கள் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே. அது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஆட்சிக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு என்கவுண்டர் வேறு பண்ணிட்டீங்க. அவனுக்கும் சொந்தக்காரன் யாருமே இல்லை. அவன் பொண்டாட்டி கூட பாடியை வாங்கிட்டு போவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆமாம் சார், அவள் பொண்டாட்டி போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி என்னென்ன பண்ணலுமோ அதெல்லாம் பண்ணி அந்த முகத்தை மட்டும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். ஓஹோ, அப்படியா? அந்த விஷயமா தான் நான் உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லி கூப்பிட்டேன். சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? இந்த என்கவுண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னால வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியல. தூங்கும்போது கெட்ட கனவுலாம் வருது. நான் ஜோசியரை போய் பார்த்தேன். ஐயா, எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, 2 என்கவுண்டர் பண்ணாங்கல்ல, அவனோட காரியத்தை சரியாவே பண்ணலன்னு. அதுக்காக தான் அவன் ஆத்மா பூதமாகி பேயாகி இந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணிட்டு இருக்கிறதா அவர் சொன்னாரு. சார், இந்த கதை நம்புற மாதிரி இருக்கா சார்? நம்பிதாயா ஆகணும். இந்த காலத்துலலாம் யாருக்கு என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்காக தான் என்னோட ஜோசியர் சொன்னாரு, நீங்க என்கவுண்டர் பண்ணீங்கல்ல, அவன் பாடி எடுத்து அவனுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாம் நீங்களே பண்ணிருங்க, எல்லாம் சரியாயிடும். அது எப்படி சாத்தியம் சார்? அவனை சுட்டு ஏற்கனவே 4 நாள் ஆயிடுச்சே. ஆனா என்ன சார், அவனோட சாம்பல் கிடைக்கும்ல, கொண்டு போய் கங்கை ஆத்துல விட்டு சாசனம் பண்ணி பூஜை பண்ணா எல்லாம் சரியாயிடும். நான் பாக்குறேன் சார், செத்தவனோட சாம்பல் கிடைக்குதா? என்கிட்டே நீ போய் சொல்லிட்டு இருக்கியா? இப்பயாவது உண்மையே சொல்லு, யாரை நீங்க என்கவுண்டர் பண்ணீங்க? 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி சாப்பாடு சாப்பிடுறவங்க கையில பொய் சொல்லி ஜெயிச்சுட்டு இங்க வந்தையா? அந்த போஸ்டுக்கு நாங்க வரணும்னா அதிகாரத்துல நான் எத்தனை பேர் காலில் விழுந்திருக்கேன், தலைய புடிச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு? அதெல்லாம் உன்னை சஸ்பெண்ட் பண்ணா உன்னோட வேலை போயிடும். எனக்கு அதிகாரம் போயிடுச்சுன்னா கோடி கணக்குல பணம் செலவு பண்ணிருக்கேன்ப்பா. யார் தருவாங்க? உங்க அப்பன் கொடுப்பானா? இந்த பாரு, என்ன நடந்தாலும் உண்மையை மட்டும் தான் சொல்லணும். இல்லனா நானே உன்னை மர்டர் பண்ணி கண்ணம்மாப்பேட்டையில சடங்கெல்லாம் பண்ணி அப்படியே தூக்கி போட்டுருவேன். போய் தொலை. வேலை செய்ய துப்பு இல்ல, என்னைய மிரட்ட வந்து. சாரி சார், அதை நீயே வச்சுக்கடா. டேய், போலீஸ்ல என்கவுண்டர்ல செத்து போன பிரகாஷ் இப்போ உயிரோட இருக்காரு. இன்ஸ்பெக்டர் அருண்குமார் அவர்களை இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போன பிரகாஷ்னால இப்ப அடுத்து என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. சாரி, ரேப் பண்ணிருக்கேன். ஆனா நான் ரேபிஸ்ட் இல்லை. நான் ரேப் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அது உனக்கு தேவையில்ல. நான் திருந்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அந்த கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. நீ மாறுறதுக்கு அந்த கடவுள் உனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு மனசு இருக்கணும். அதுக்கே நீ இப்படி கோவப்படுற? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் நீ தனியா வந்திருக்க. சந்தோஷப்படு. நம்ம வாழ்க்கை சந்தோஷப்படுற மாதிரி இருக்கா என்ன? நம்ம 2 பேரை பத்தியும் இந்த ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. இந்த ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல, எல்லாரும் ஒரே மாதிரியே பேசலையே. அதனால இந்த ஊர்ல எல்லாரும் ஒரே மாதிரியே இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அதனால நானும் அந்த மாதிரி இருக்கேன். குழந்தைய பார்த்துக்கிட்டு, வீட்டு வாடகையை கட்டிக்கிட்டு,
வாழ்க்கை நடத்துறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ராஜேஷ் அப்பப்போ செலவுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் உன் கூட எத்தனை நாள் இருந்தனோ அப்போ பார்த்த சந்தோஷம் அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்லை. நீ ரொம்ப நல்லவ. உன் கூட வாழ்றதுக்கான யோகிதை எனக்கு இல்லை. தயவு செஞ்சு நீ அழாத. நீ அழறத என்னால் பார்க்க முடியல. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எனக்காக 4 சொட்டு கண்ணீர் விடுற உனக்காக மட்டும் நான் பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன்னா அது என் வாழ்க்கையில கிடைச்ச பாக்கியம். சரி, நான் இப்போ கிளம்புறேன். ராஜேஷ், நீ வந்து என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணுறா. லெஃப்டில் நிறுத்து. என் பொண்டாட்டி பையனை பார்க்கறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைடா. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே சில சமயம் இந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஆகணும். 2 வருஷமாக ஜெயிலில் இருக்கான். அவன் எப்படி இருக்கான்னு நீ பார்க்கறதுக்கு கூட வரல. ஆனால் அவன் பொண்டாட்டி பிள்ளையே நீ நல்லா பார்த்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் வீடு முன்னாடி தான் இருக்கு. ஏய், பெங்களூரில் இந்த மாதிரிலாம் பிரேக் போடக்கூடாது. பின்னாடி வரவங்க இடிச்சிருவாங்க. போ. ரொம்ப நாள் கழித்து நான் வந்திருக்கேன். அட்லீஸ்ட் என் பையனை கூப்பிட்டு வந்து என்கிட்ட காட்டுறதுக்கு கூட என் பொண்டாட்டிக்கு மனசு வரல. உன் பையனை நல்லா தான் வளர்த்துக்கிட்டு வரா. எங்கே உன்னோட நிழல் உன் பையன் மேலே பட்டுச்சுன்னா அவனோட வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு நினச்சி தான் கூட்டிகிட்டு வரல. பையன் எனக்கு பிறந்ததுனால என்ன மாதிரி ஆகுறதுல என்ன தப்பு இருக்கு? சரி, நீ போ. வண்டி நிறுத்து. பாய். மச்சான், ஒரு நிமிஷம். சாரிடா, என்னால தான் நீ இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்க. லாயர்கிட்ட ஃபீஸ் கட்ட பணம் இல்லைடா. லாயர் இனிமேல் எனக்கு தேவையில்ல. சரி, நான் இப்போ கிளம்புறேன். உங்கள் கடமையை சரிவர செஞ்சிட்டு இருந்த ஆஃபீஸர் நீங்கள். என்னால் நீங்கள் சஸ்பெண்ட் ஆகிட்டீங்க. என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் மேலேயோ ஜெயநந்தன் மேலேயோ இல்லை ஜெயநந்தன் தம்பி மேலேயோ எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லை. நான் இந்த மாதிரி ஆகுறதுக்கு காரணமே வேற சார். அம்மாவையும் பொண்ணையும் எப்பறா ஒரே டைம்ல ரேப் பண்ண? நான் எப்போவுமே மஜா பண்ணுன்னு சொல்லி ஆசைப்பட்டதே கிடையாது. நான் மனசளவில் ரேப் பண்ணுன்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆகிட்டேன். அதனால தான் இது நடந்திருக்கு. அந்த பையனை ஏன் கொன்ன? பையனை கொல்றதுக்கான ஐடியா என்கிட்ட இல்லவே இல்லை. ஏன்னா முரளிக்கு பையன் இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது. பையன் செத்து போனனால இப்போ நல்லது தான். அப்படி என்னப்பா பெரிய நல்லது உனக்கு நடந்துருச்சு? முரளிக்கு வேற வீட்டு பொண்ணுங்க எல்லாமே விபச்சாரி மாதிரி தான் தெரியுவாங்க. ஆனால் அவன் வீட்டு பொண்ணுங்களை பெரிய பத்தினி மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் அவங்க வீட்டில் பெரிய பத்தினிலாம் யாரும் இல்லைன்னு முரளிக்கு காட்டுறதுக்கு தான் அதை பண்ணேன். பையன் குறுக்க வந்தனால கோவத்தில் உதைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா பையன் செத்து போயிட்டான். பையன் செத்தனால போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. கேஸ் ஆனனால முரளி வீட்டில் யாருமே பத்தினி இல்லைன்னு ஊர் உலகெல்லாம் தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ உன்னோட இன்டென்ஷன் தான் என்ன? ரவி செத்து போனது நீங்கள் சுட்ட ரிவால்வர்னால இல்லை. நான் சுட்ட இந்த ரிவால்வர்னால தான் அவன் செத்து போனான். என்ன ரமேஷ், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, பாண்டியன் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றான். யோசனை பண்ணாத, உன் மேலே அவனுக்கு எந்த கோவமும் இல்லை. ஜஸ்ட் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக பேசணும்னு ஆசைப்பட்றான். ஏய் ரமேஷ், பாண்டியன் அப்படின்னு நீ எனக்கு சொல்லி தரியா? ஒரே தட்டில் ஒன்னா சாப்பிட்டு வாழ்ந்தவங்கடா நாங்க. அவனை எங்க பார்த்த? அது நான் அப்புறம் சொல்ற வீடு. இப்போ அவன் எங்க இருக்கானாமா? ஜெயன தோட்டத்து வீடு இருக்குல்ல, அந்த கொலை நடந்த வீடு. அங்க ராத்திரி 1 மணிக்கு வரதா சொல்லியிருக்கான். சரி, ஓகே, பார்க்க வரேன். ஓ, ஓகே, வாடா. ஹலோ,
ஹலோ அண்ணே, பாண்டியன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுண்ணே. அப்படியா? எங்க இருக்கா? சொல்ல முடியாது. நான் சொன்னதா தெரிஞ்சு போயிடும் அவனுக்கு. ஏய், அவன் உயிரோடு இருந்தா தானே உனக்கு ப்ராப்ளமே. போலீஸ்கிட்ட சொல்லி நான் என்கவுண்டர் பண்றேன். அவன் எங்க இருக்கான்? அது இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு அண்ணன் செத்து போன தோட்டத்து வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்கானா. சரி, நான் பாத்துக்கிறேன், விடு. என்னடா நண்பா நீ? கரெக்ட் கரெக்ட். வாழ்க்கைங்கிறது ஒரு ரேஸ் மாதிரி. இங்க எத்தனை நாள் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமோ அத்தனை நாள். டே பிரகாஷ், என்ன சார்? கோர்ட்டுக்கு நாம போனோம், நீ ரெடியா இருப்பா? என்ன சார் இவ்வளோ சீக்கிரமா போறோம்? கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அன்னைக்கே தப்பிச்சு வந்தானே நீ, அதனால தான் உன்னை சீக்கிரமா கூட்டிட்டு போறோம். உடனே ரெடியாகு. வா வா. நேற்று ராத்திரியும் நீங்கள் டியூட்டியில் இருந்தீங்க, இன்னைக்கு காலையிலையும் வந்துட்டீங்க. ஜெயிலில் உங்களுக்கு ஏதாவது அவார்டு ஏதாவது கொடுக்குறாங்களா சார்? ஸ்டாஃபுங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. எங்கள் தலையெழுத்து பகல் இல்லை ராத்திரியும் இல்லை. அது இருக்கட்டும், என் போஸ்டர் எங்கேயாவது பார்த்தீங்களா? அடாடா, உன் போஸ்டர் எங்கேயுமே நான் வெளியில் பார்க்கலையே. நீ இப்போ வெளியில் வந்து வெளி உலகத்தை பாரு. வாவ், இந்த உலகம் இன்னும் அப்படியே தான் சார் இருக்கு. போலீஸ் வேணும் அப்படியே தான் இருக்கு. வா வந்து உட்காரு. சூரிய மூஞ்சில அடிக்கிற வரைக்கும் தூங்கிட்டு இருக்க. எந்திரா, போய் மணல் எடுத்துட்டு வாப்பா. எதுக்குப்பா காலையிலே எழுப்புற? ஏன் மூஞ்சி ஏன்டா பாக்குற? கிளம்புடா. காலங்கத்தில் ஓ மூஞ்சில நான் முழிக்கணும். இவனை பெத்ததுக்கு ஒரு எருமாடையாவது பெற்றிருக்கலாம். ஹலோ, என்னடா எங்கடா இருக்க? இங்கே தான்டா ஏரியில் மீன் பிடிக்க தூண்டில் போட்டுட்டு இருக்கேன். ஏய், தூண்டில் போடுறதெல்லாம் விடுறா. வேணா மீனை காசு கொடுத்து வாங்கிட்டு வரலாம். காலங்கத்தாலே எங்கள் அப்பா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான், மணல் எடுத்துட்டு வா மணல் எடுத்துட்டு வான்னு. டேய், மணல் எடுக்கிறதுக்கு அஜயனோட வண்டி எடுத்துட்டு வா. அஜய் வண்டி தரமாட்டானா? ஏன்டா தரமாட்டான்? நம்ம வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஸ்ட்ரைக் நடந்துச்சுல்ல, அதனால போலீஸ்காரங்க வண்டி மேலே கேஸ் போட்டிருக்காங்களாமா. அதனால அவன் இனிமேல் செத்தாலும் உனக்கு வண்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி, அவன் சாப்பிட்டு விடு. எனக்கு ஒரு வேலை பண்ணு, பைக் எடுத்துட்டு வீட்டு பக்கம் வா. எங்கேயாவது போய் மணல் எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு வாடகை வண்டியோ டிராக்டரோ எடுத்துட்டு வரலாம். சரி, இரு வந்துடுறேன். வரேன், வை. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு. ஏய் மச்சான், வண்டியை நிறுத்துற அஜயா. ஓ, நீயா? இது யார் வண்டி? குவாலிஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்க? யாரோடதோ இல்லடா, என்னோடது தான் இந்த குவாலிஸ். மணல் எடுக்க வண்டி எடுக்க போறதா யாரோ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களே. ஏய், இந்த லக்கேஜ் வண்டியெல்லாம் கழுதை ஏற்றிட்டு போகிற மாதிரி போகிறாங்கடா. ஸ்மூத்தே இல்லை. அதுக்கு தான் இந்த வண்டி. ஃபுல்லு ஏசி, ஃபுல்லு மியூசிக் சிஸ்டம். ஒரு வேலை பண்ண, நான் வண்டி வாங்கிட்டேன்னு சொல்லி ஊரில் இருக்க எல்லாருக்கும் தம்பட்டு அடிச்சிரு. என்ன மறந்துடாத. போ போ போ, பாய். ஆமாம், இங்கே வண்டி நிறுத்துறதுனால எங்கே போச்சு? சாரி அப்பா, வண்டி எங்கே போச்சுன்னு கேட்டப்பா. உன் குடிகார கூட்டாளிங்க எடுத்துகிட்டு போயிருப்பானுங்க, அவனுங்களை போய் கேளு. ஃப்ரெண்ட்ஸோட வேல்யூ உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் டயல் செய்த எண் நெட்வொர்க் கவரேஜ் பகுதிக்கு வெளியே உள்ளது. சரி, நீங்கள் வாய் மூடுங்கக்கா.
ஓ மச்சாங்கிட்ட இருந்து மிஸ்டு காலும் மெசேஜும் வந்திருக்கு. ஹலோ. ஃபோன் பண்ணியிருந்தியாடா? ஆமாண்டா பண்ணியிருந்தேன்டா. இங்கே நெட்வொர்க் கிடைக்கலடா. வண்டி எங்கே இருக்கு? வண்டியில் மணல் ஏற்றிட்டு இருக்கேன். டேய் அது டிராக்டர்லடா, குவாலிஸு. நம்ம வண்டி வாங்கினது மணல் ஏற்ற தானே. குவாலிஸாக இருந்தானே டிராக்டராக இருந்தானே மணல் ஏற்றணும். சரி போகிட்டு விடுறா. என்னடா சவுண்ட் அது? அது ஒன்றும் இல்லை, கேஸ்ட்ரிக்கு. சரி நீ சீக்கிரமா வா. டேய் வாடா, மணலை ஏற்றிட்டு தான் வந்தேன். இறக்கிறதுக்காக நீ வரலாம்ல. டேய் அங்க இல்லடா, இங்க இருக்கு. இந்த பக்கமா கொட்றா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க? ஏய் சிந்தா மல்லி போடுங்க. எல்லாத்தையும் கீழே வாயை மட்டும் சும்மாடா. அடிங்க. இந்த கிறுக்கு பையன் பேச்சு கேட்டுக்கிட்டு கார்ல மணலை ஏத்திட்டு வந்திருக்கீங்க. சாவியை கொடுறா. முதல்ல கீழே இறக்கி போடுறா. இவங்கிட்ட போய் டிராக்டர் வாங்க சொன்ன மாதிரி என்ன சொல்ற? எதுக்கு நம்ம கிட்ட ஏத்த மாதிரி வந்து சேவை. குட் மார்னிங் மிஸ். வாரே வா, செம்மையா அவ்வளோ கலாச்சிட்டோம். விட்றா. ஏய் யோசிக்காத. அப்படிலாம் கலாய்க்காத. என்ன இந்த அளவுக்குலாம் மரியாதை வேண்டாம். உட்காருங்க உட்காருங்க. நீங்க எல்லாம் மரியாதை கொடுத்தீங்க, ஆனா இந்த பொண்ணு மரியாதை கொடுக்கவே இல்லையே. நீ எதுக்காக இங்க வந்த? நாளைக்கு உனக்கு கல்யாணம், நீ தானே எனக்கு இன்விடேஷன் கொடுத்த. ஆனா நாளைக்கு நான் ஃபுல் பிஸியா இருக்கேனே. அதனால தான் இன்னைக்கே உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் தனியா பேசலாமா? வாங்கக்கா. டேய் நில்லுங்கடா. செக்யூரிட்டி எல்லாம் தேவையே இல்ல. நாங்க வந்தது கல்யாணத்துக்குலாம் இல்ல. சரி, என்கிட்ட என்ன பேசணும் சொல்லு. ஆமா, மாப்பிள்ள என்ன பண்றாரு? ஸ்கூல் டீச்சர். வாவ் சூப்பர். நீ ஒரு கவர்மெண்ட் டீச்சர், அவனும் கவர்மெண்ட் டீச்சர். 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டோட்டல் லைஃபே செட்டில்டு. நான் நாளைக்கு பிஸியாலாம் ஒன்றும் இல்லை. உன் கல்யாணத்துக்கு வரதோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவனை பார்க்குறதோ எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லை. அதுக்காக தான் கடைசியாக ஒன்று ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். டேய் கிஃப்ட் ரெடி. டேய் நான் கொடுக்குறேன், வாங்கிக்கங்க மேடம். வாங்க போலாம். கடைசியா என்ன கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பன்னு பார்த்தா வீணா போனவன் கிஃப்ட் கொடுத்துட்டு போறான். தூ. உனக்கு கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. ஏன்னா உனக்கு என்னதான் காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்தாலும் நீ மறுபடியும் எனக்கு கிடைக்க மாட்டேன். கடைசியாக ஒன்று ஒரு தடவை பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த ஆசையை நான் தீர்த்துக்கிட்டேன். ஆனால் நீ என் மேலே ஆசையை வச்சிடாத. அது நீ உன் புருஷனுக்கு பண்ணுற துரோகம். ஐயோ இருட்டாக இருக்கு, வெளிச்சம் இல்லை. சரி செருப்பு நான் உள்ளே போட்டுட்டு வந்துட்டேனா? இப்படி ஒரு நல்ல பையன் எனக்கு பிறந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் பையன் எப்பவுமே நல்ல பையன்தான். நீ நிம்மதியாக தூங்குக்கணும். ஆட்டோ. ஹலோ. ஹலோ. நீ ஏன் என் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிற? ராத்திரி தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு.
நான் இப்போ தான் எந்திரிச்சேன். என்ன விஷயம்? இப்போ டைம் என்னாச்சு? இப்போ நான் மணி சொன்னால் மத்தியானமாக இருக்கிறது ராத்திரியாக மாறப்போதா என்ன? சொல்லு. இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. அப்படி இல்லை, ராத்திரி நான் தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால காலையில் லேட்டாக தான் எந்திரிச்சேன். சரி, நீ பெங்களூருக்கு வா. என்ன விஷயம்? இங்க நான் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். சரி, வீட்டு வேலையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் வர பார்க்குறேன். அதை நான் வேலையாட்களை வச்சு பண்ணிக்கிறேன். முதல்ல நீ சீக்கிரம் அங்கிருந்து கிளம்பு. சரி, ஓகே. உனக்கு தெரியாத ஒரு அங்கே போய் என்னடா பண்ணுவ? நீ ஏன்டா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்க? நான் பெங்களூருக்கு போய் வளர்ந்ததுக்கப்புறம் உன்னையும் கூப்பிட்டு போகிறேன். சும்மாரு. நான் பெங்களூரில் எந்த அளவுக்கு வளரணும் அப்படின்னா என்னை சுற்றியும் பாடி கார்டு இருக்கணும், வீட்டில் வேலை செய்கிறதுக்கு வேலைக்காரங்க இருக்கணும், என்னை பார்க்க வரவங்க ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அந்த அளவுக்கு வளருவேன். அப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். என்னடா சொல்கிற ஸ்மோக்கு? சூப்பர்ரா சூப்பர்ரா. நீ எல்லாத்துக்குமே தலையாட்டுவே. பஸ் வந்துருச்சு, வா. பேக் எடுத்துட்டு வாடா ஸ்மோக்கு. பேக்கில் எதாவது இருந்தால் நான் ஏன்டா பெங்களூருக்கு போகிறேன்? கொடு. சரி, நான் போயிட்டு வரேன், ஜாக்கிரதையா இருங்க. வண்டி நிறுத்துறா சிஷ்யா, நிறுத்து. வரட்டாடா. பாய் பாய் மச்சான், பாத்து போயிட்டு வா. பாய். பாய் பாய் பாய். இங்கே நிறுத்துங்க. வா, உள்ள வந்து உட்காரு. இவ்வளோ பெரிய ஊர், இங்கே நமக்கு எதாவது நடந்தால் கேட்கறதுக்கே ஆள் இல்லையே. இங்கே நம்ம பணம் சம்பாதிக்க மட்டும்தான் வந்திருக்கோம். சொந்தக்காரங்களை தேடி ஒன்றும் வரல. பணம் சம்பாரிச்சிட்டா சொந்தக்காரங்கள தன்னால நம்மளை தேடி வருவாங்க. நம்ம ஊரில் சொந்தக்காரங்களுக்கு பணம்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் பொருந்தும். உன்ன மாதிரி வேற ஒருத்தவங்க சம்பாத்தியத்தில் என்ஜாய் பண்ணுறவங்க கிடையாது. படித்தது ரொம்ப நல்லதாக போச்சு. எடுத்து வாங்க வாங்க. ரூம் உள்ள இருக்கு. இவ ரகு. வணக்கங்க. வணக்கம். இவ ராஜேஷ். வணக்கம் ப்ரோ. லக்கேஜ உள்ள வைங்க. ஹாய் பிரகாஷ். பெட்ரூம்க்கு போங்க. உள்ள எனக்கு செப்பரேட்டா இருக்கா? ஹலோ ஹலோ. சரி, நீ உள்ள இங்கே விட்டுருங்க. இல்ல வெளியே விட்டா நாய் தூக்கிட்டு போயிடும். சார்ஜ் இல்லையே. ஏ தம்பி சார், ஒரு நிமிஷம் இருப்பா. யார்ப்பா நீ? யார் நீ? சார், என் அக்கா ஐஸ்வர்யா இந்த ஹாஸ்டலில் தான் தங்கிட்டு இருக்காங்க. அதான் அவங்கள பார்க்கலாம் போயிட்டாங்கப்பா. அவளுக்கு ஃபோன் பண்ண ஃபோன் வர சுவிட்ச் ஆஃப்னு வருது. இது லேடிஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் இந்த பக்கம் வரக்கூடாது. நீ கிளம்பு. அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சரி, எல்லாம் வரக்கூடாது. என்ன காலில் மண்ணாக இருக்கு. நான் கடையை க்ளோஸ் பண்ண டைம் ஆச்சுன்னா உனக்கு தான் வேணுமாண்ணா? எனக்கு வேணாண்ணா. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்க. யாராவது வராங்களாண்ணா? எங்கள் அக்கா இங்கே இருக்கிற ஹாஸ்டலில் தான் தங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிண்ணா. எந்த ஊர்ண்ணா? இங்கே தானே பக்கத்தில். ஓ, நானும் அந்த ஊர் தானா? ஓ, அப்படியா? ஏன்னா இங்கே என்ன சேர்த்து விட்டீங்க? இந்த போன இருக்கிறான் பாருங்க, அவன் பெங்களூரில் பெரிய ரவுடி. இப்போ ஹாஸ்டலில் இருக்க பொண்ணுங்க மேலே கை வைக்கிறானா? பெங்களூரில் பொண்ணுங்களை ஹாஸ்டலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சு தானே சேர்க்கணும். பாருங்க, அங்கே ஒரு வண்டி நிற்குதா பாருங்க, அதுலேருந்து ஒரு ஃபிகர் இருக்கும் பாருங்க. அவ நீங்க சொன்னீங்களே அந்த ஹாஸ்டல், அங்கே தான் தங்கியிருக்கிறா. பாய். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். ஒரு நைட்டுக்கு 8000 ரூபாய் இல்லை 10,000 ரூபா வாங்குறா. இதெல்லாம் இங்கே ரொம்ப சாதாரணண்ணா. உடம்போட விலை அவ்வளோதான்.
நண்பா பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கா. கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆனா ஓகே தானே? கல்யாணம் பண்ண புருஷன் தினமும் 8000 ரூபாய பாக்கெட் மணியா கொடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. இப்போதைக்கு நல்லா தான் இருக்கா, அதனால அழகா தெரியவா. வயசானதுக்கு அப்புறம் யார் பாப்பாங்க? எவனோ ஒரு இல்ச்ச வயனை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெத்து பத்தினியா மாறிடுவாளுங்க, தெரியுமா உனக்கு? அவளை பத்தி நம்ம எதுக்கு பேசணும்? சரிவா போலாம். சரிவா. எங்கப்பா போனோம்? இங்கதான் சார், பக்கத்துல. உட்காருப்பா. நல்லா உட்காந்துட்டியா? சார். ஆமா, நீ எந்த ஊருப்பா? நான் சிம்மனூர் சார். அந்த ஊர். அப்போ எதுக்கு நீங்க வந்த? சார் எங்கள் அக்கா இங்கே தான் ஹாஸ்டலில் இருக்காங்க. ஓ, அப்போ நீ இப்போ எங்கே இருக்க? சார் நான் இங்கே கிரிநகரில் இருக்க ஹாஸ்டலில் இருக்கேன் சார். நீ ஒரு ஹாஸ்டலா, அவங்க ஒரு ஹாஸ்டலா? ஆமாம் சார். 2 பேரும் ஒரே ரூம் எடுத்து நிம்மதியாக தங்கலாம்லப்பா? நான் பெங்களூருக்கு வந்து ஒரு 15 நாள் தான் சார் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஓ, சார் இங்கே போஸ்டரில் இருக்கார்ல, இவர் யார் சார்? இவனா? இந்த ஏரியாவோட ரவுடி. சார் இங்கே இன்னொருத்தரோட போஸ்டர் இருக்கு. இவன் இந்த ஏரியா ரவுடி. ஓ சார், இங்கே இருக்கிற எல்லா ரவுடிங்களுக்கும் இந்த மாதிரி போஸ்டர் ஒட்டுவாங்களா சார்? ஆமாப்பா, முதல்ல இவங்க ரவுடிகளாக இருக்காங்க, அப்புறம் இவங்களோட அடியாட்கள் இருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி பில்டப் காட்டுறதுக்கு இந்த மாதிரி போஸ்டர் விட்டுறாங்க. சார் இவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லா தெரியுமா சார்? அட, இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ்ப்பா. ஓ, அப்படின்னா நீங்களும் ரவுடியா சார்? இல்லைப்பா. அப்போது இவங்களாம் எப்படி சார் உங்களுக்கு பழக்கம்? இந்த பாருப்பா, நான் வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக ஜெயிலில் இருக்கேன். இவங்க வேற ஒருத்தர் உயிர் எடுத்துட்டு ஜெயிலுக்கு வராங்க, அப்படித்தான் பழக்கம். அப்படின்னா? அப்படின்னா நான் ஜெயிலில் போலீஸ் கான்ஸ்டபிள்ப்பா. ஓ சார், இதுலேயே கொஞ்சம் அப்படியே லெஃப்ட் திருப்பி. இங்கே தான் சார், இங்கே தான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஹலோ. ஹலோ, நீ எனக்கு ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ண. எதுக்கு இத்தனை முறை கால் பண்ணியிருக்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதாக இருந்தது. சரி, என்னன்னு சொல்லு. இல்லை, நேரில் வந்து பேசுகிறேன். ஓகே, நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாம். சரி, ஓகே. என்னடா ரொம்ப வருத்தமா இருக்கு? என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன, என்ன விஷயம்? நான் இந்த ஊருக்கு வந்தப்போ இங்க யாரும் சொந்தத்தை தேடி வரல, நம்ம இங்க பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்கோம்னு நீ சொன்ன. ஆனா எனக்கு புரியவே இல்லை, இங்க சொந்தம் இருந்தாதான் சம்பாதிக்க முடியுங்கிறது. சாரி, நீ தவறான வழியில சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இல்ல. நீ என்கிட்ட என்ன சொல்ல வரியோ அதை நீ நேரடியாவே என்கிட்ட சொல்லு. நீ உடம்ப வித்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு? ஓ, நான் எந்த வழியில சம்பாதிக்கிறேன்னு உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? நான் அனுப்புற பணத்துல உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சரக்கு வாங்கி என்ஜாய் பண்ணும்போது அந்த விஷயம் உனக்கு தெரியல. கார்ல மணல் தூக்கிட்டு வரும்போது உனக்கு அந்த விஷயம் தெரிய வரல. கண்ட பொண்ணுங்களோட ஊர் சுத்தும் போது அப்ப உனக்கு இந்த விஷயம் தெரிய வரல.
ஊர்க்காரவங்கள எழுந்து நின்னு உனக்கு வணக்கம் சொன்னாதான் அப்பதான் உனக்கு மரியாதை இருக்கும். அந்த மரியாதைக்காக எவ்வளவு பணம் நான் உனக்கு செலவு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அந்த பணம் எங்க இருந்து வருதுன்னு கூட தெரிஞ்சுக்க நீ விரும்பவே இல்லல்ல. இப்ப என்னன்னா என் உடம்ப வித்து நான் சம்பாதிக்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சு வந்த உடனே உனக்கு இப்ப வருத்தமா இருக்குல்ல? நான் ஒரு கம்பெனில வேலை பாக்குறேன்னா அங்கிருந்து வர சம்பளம் எவ்வளவு, இங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு மட்டும் உனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த வேலையை பார்க்க வேண்டிய அவசியமே எனக்கு இருந்திருக்காது. உன்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்பாவும் அந்த மாதிரிதான் பெரிய பில்டிங்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன், பெரிய பில்டிங்கா பார்த்து வாடகைக்கு எடுக்கலான்னு சொன்னாரு. நான் வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் கூட ஆகலடா. அவரு அப்பவே என்கிட்ட பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா வீடு கட்டணும், போர் போடணும்னு பணம் கூட என் உயிரை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. உங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகத்தான் நான் என்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணேன். இன்னைக்கு அந்த வேலையை செஞ்சு நான் எவ்வளவு கெட்டவளா மாறிட்டேனோ, அந்த பணத்தை சாப்பிட்டு நீங்களும் கெட்டவங்களா தான் இருக்கீங்க. ரொம்ப நல்லவனா இருக்க முயற்சி பண்ணாத. சொல்லுக்கா. நம்மளோட அப்பா அம்மா என்ன ஒரு தேவதையா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க பார்வையில நான் எப்பவுமே தேவதையாவே இருந்துட்டு போறேன். நான் இந்த மாதிரி வேலை பாக்குறேன்னு தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லிடாத. நான் இதுக்கப்புறம் இந்த வேலையை பார்க்க மாட்டேன்டா. ஏன் சொல்றேன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். சார் நேரம் ஆயிடுச்சு, பாடி எடுத்துட்டு போக சொல்லலாமா? பாடி எடுத்துக்கோங்க சார். எடுத்துட்டு போட்டோம். அங்க இருக்கிற எல்லாத்தையும் போட்டோ எடுங்க. இத எடுக்க சொல்றேன் சார். யோ வாங்கப்பா வாங்க. ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. கண்டிப்பா வரேன் சார். எப்ப கூப்பிட்டாலும் வரேன் சார். நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். சரி சார், போயிட்டு வாங்க. அந்த பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன் சார். இத்தனை நாளா என்னோட அக்கா உனக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்கற கருவியா தாண்டா இருந்தா. இப்ப அவ செத்து போனமா இருக்கா. உங்களுக்கு மத்தவங்க வீட்டு பொண்ணுங்கெல்லாம் விபச்சாரிங்க மாதிரி தெரியுறாங்கல்ல, ஆனா உங்க வீட்டு பொண்ணுங்க ரொம்ப பத்தினியா தெரியுறாங்க. ஒரு நாள் காலையில வந்து நீ உன் பொண்ணை பார்க்கும்போது அவ பத்தினி இல்லைன்னு நீ தெரிஞ்சுப்ப. நீ தூங்கும் போது உன் பொண்டாட்டியும் பத்தினி இல்லைன்னு தெரியும்டா. அப்படி பண்ணலன்னா நான் எங்க அப்பாவுக்கு பிறக்கலாம். நான் யாருன்னு காட்டுறேன். அநியாயமா நீயே போட்டியடா. நீ மட்டும் பெங்களூர் போக என் பொண்ணு செத்து போயிருக்க மாட்டா. எனக்கு மூஞ்ச பார்க்கவே பிடிக்கலடா. நீ என் கண்ணு முன்னாடியே நிக்காத.
மகளை கற்பழிச்சிட்டு அவரோட பையனையும் கொன்னு இப்ப முக்கிய குற்றவாளியா இருக்கிற இந்த பிரகாஷ் அவர்களை கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்காக போலீசார் அவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த கேஸ்ல அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குதுன்னு நம்ம பொறுத்து பாப்போம். கோர்ட் வந்துருச்சு. கனவு கண்டது போதும், எந்திரிச்சு நட. இந்த ஃபீல்ட் வேண்டாம் வேண்டாம் இந்த காட்சியை நம்ம நேரடியா இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அந்த பிரகாஷ் நம்மள நெருங்கி தான் வந்துட்டாரு. அவர் இங்க கேட்க வந்தாச்சுன்னு திருந்த மாட்டாங்க. எல்லா சாட்சிகளையும் விசாரிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது நீ குற்றவாளி தானே நிரூபணமாயிருக்கு. இந்த கேஸ் பத்தி ஏதாவது சொல்றியா? ஆமா மேடம். சரி சொல்லு. நான் ஏன் இந்த மாதிரி ஆனேன்னு இது நாள் வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொன்னதில்ல. நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. நான் பெங்களூருக்கு வந்தப்போ எங்க பார்த்தாலும் ஒரே போஸ்டரா தான் இருந்துச்சு. அந்த போஸ்டர்லாம் இந்த நாட்டுக்காக போராடி செத்து போனவங்களோ இல்ல இந்த நாட்டுக்காக நல்லது செஞ்சவங்களோ இல்ல. இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்த 3 பேருடைய போட்டோ வெறும் போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும்தான் இருந்துச்சு. இந்த ரோடெல்லாம் நான் பார்த்த போஸ்டர் எல்லாமே அந்த ஏரியாவோட ரவுடிங்கள் தான் இருந்துச்சு. இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் ரோட்ல இருக்க போஸ்டரா மாறணுமா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போட்டோவா மாறணுமான்னு? நீங்க அதிகமா யோசிக்க வேண்டாம் மேடம். நான் ரோட்ல இருக்க போஸ்டரா ஆகணுமேனு ஆசைப்படுறேனே தவிர போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அந்த போட்டோவா ஆகணும்னு ஆசைப்படல. ஆனா ஒண்ணு மேடம், ஒவ்வொரு ஏரியாலையும் வேற வேற போஸ்டர் தான் மேடம் இருக்கு. இந்த பெங்களூர் முழுக்க என்னோட போட்டோ தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் மேடம். அதனாலதான் இந்த மாதிரி ஆன. என் ஆசை தப்பா மேடம்? தப்பான வழிகளை இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு அதை நியாயம் சொல்லக்கூடாதுப்பா. இப்ப யார் மேடம் சரியான வழியில போறாங்க? அப்பா அம்மாவுக்கு வயசானதுக்கு அப்புறம் உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில சேர்த்தா தப்பு, சட்ட விதிப்படி. அதே அப்பா அம்மா தன்னுடைய பசங்க என்ன வேலை பார்க்கறாங்கன்னு கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம மாசம் மாசம் இவ்வளோ பணம் அனுப்புன்னு மட்டும் சொல்றாங்க. பசங்களை அம்மா அப்பா இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறது தப்பு தானே மேடம்? பாவம் எத்தனையோ பொண்ணுங்க சம்பாரிச்ச பணத்தை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்டல்ல போய் சேர்றாங்க. அந்த ஹாஸ்டல் ஓனர் பணம் சம்பாதிக்கிற ஆசையை காட்டி தப்பான வேலையில தள்ளி விட்டுறாங்க. ஹாஸ்டல் ஓனருங்க பண்றதெல்லாம் தப்பு தான். ஆனா ஷார்ட்கட்ல பணம் சம்பாதிக்கலாங்கிற ஆசையை வச்சுக்கிட்டு தப்பான வழியில பணம் சம்பாதிக்க போற எல்லா பொண்ணுங்களும் தப்பு தான் மேடம். இதெல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்லிட்டு வர மக்கள் பிரதிநிதிகள் இதெல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறேன்னு அப்படி இப்படின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. ஆனா ஓட்டுக்கு எவ்வளவு பணம்னு கேட்டு அவங்களே கொடுக்குறாங்க. ஆமாப்பா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க நீயே ஏன் இந்த மாதிரி மாறுன? என் கதையை விடுங்க மேடம். என் கதையை கேட்கணும்னா உங்களுக்கு நிறைய நேரம் தேவைப்படும். அப்புறம் நீங்க இன்னைக்கு கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை அடுத்த வாய்தாக்கு தள்ளி போட்டுருவீங்க. நீங்க எவ்வளவுதான் வாய்தா கொடுத்தாலும் எனக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அதனால தயவு செஞ்சு எனக்கு இன்னைக்கே தண்டனையை கொடுத்துருங்க. முக்கிய குற்றவாளியான பிரகாஷ் அவர்களே 8 கொலை, 4 கொலை முயற்சி, 2 கற்பழிப்புகள், அப்புறம் 7 வயசு சின்ன பையனை அவர் வேணும்னே கொலை பண்ணிருக்காரு. முக்கிய குற்றவாளியான இவருக்கு ஐபிசி செக்ஷன் படி நம்பர் 299 கீழ் 300, 301, 357, 358, 385 அப்படிங்கிற செக்ஷன்ல இந்த கோர்ட் என்ன முடிவெடுத்திருக்குன்னா இவர்தான் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டு இந்திய சட்டத்தின் கீழ் எண் 352 அப்புறம் 386 படி குற்றவாளிக்கு கடுமையான ஜெயில் தண்டனை மற்றும் தூக்கு தண்டனையும் விதிக்கப்படுகிறது. நான் பெங்களூருக்கு வந்ததுக்கு காரணமே ரவுடிசத்தை ஒழிக்க தான். ரவுடிசத்தை ஒழிக்கிறதுக்கு நான் காரணமா இருந்தேன். சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு. அது ரொம்ப கடுமையா இருந்தனால சில பேர் ரவுடிசத்தையே விட்டாங்க. இன்னும் சில பேர் ஜெயிலில் இருக்காங்க. இன்னும் சில பேர் பழைய பேரை வச்சுக்கிட்டு அந்த தப்பான தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒன்று புரியவே இல்லை. சட்டம் ஸ்ட்ரிக்டானனால கிரிமினல்ஸ் அதிகமானாங்க, எஜுகேஷன் அதிகமானனால அக்கிரமம் பண்ணுறவங்க அதிகமானாங்க, பணம் அதிகமானனால சொந்தங்கள் இல்லாமல் போச்சு. இப்படிப்பட்ட உலகத்தில் நான் எதுக்காக வாழணும்? நான் பெங்களூருக்கு வந்தப்போ எங்கே பார்த்தாலும் போஸ்டராகவே இருந்துச்சு. அப்போவே நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் ஒரு ரவுடி ஆகணும்னு. ஆனால் நான் அந்த ரவுடி கிட்ட போகிறதுக்கு எனக்கு இருந்த ஒரே காட்ஃபாதர் அது நம்மளோட கான்ஸ்டபிள் தான். பாப்பா. சரி சார். பாத்தியா, இவர் தான் இந்த ஏரியாவோட டான்.
வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இங்க வந்து உட்காருங்க சார். பவர்ஃபுல் தான். நட வாங்கண்ணா. அண்ணா வணக்கம். இவன் இல்லடா, இவனோட பாஸ் வரணும். ஓ அப்படியா? யாருன்னே தெரியாம மாலை போடக்கூடாது. உட்காரு. நினைச்சுக்காதீங்கண்ணா. பெரிய ரவுடி. வெளியில இருந்ததை விட ஜெயில தான் அதிகம் இருந்திருக்கான். என்ன போலீஸ் சார், என்ன விஷயம்? வணக்கம். வணக்கம்ண்ணா. சீக்கிரம் போடு. இவர் தான்டா டானு. வணக்கம்ண்ணா. உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. என்ன போலீஸ்கா சார், பாடி கார்டை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு என் வீட்டை தேடிட்டு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை வெங்கடேஷ், இந்த பையன் ரவுடி ஆகணும்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அதான் உங்ககிட்ட சேர்த்து விடலான்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ரவுடி ஆகணுமா? அது வந்துப்பா, பெங்களூருக்கு எல்லாரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு, அதுவாகணும் இதுவாகணும்னு சொல்லிக்கிட்டு இங்கே வருவாங்க. ஆனா நீ என்னடானா ரவுடி ஆகணும், டான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்திருக்கியே. வெங்கடேஷ், அதையும் நான் சொல்லிட்டேன். இவன் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். நான் என்ன பண்றது? அறுக்க தெரியாதவனுக்கு 1000 ரூபாமனு சொல்லுவாங்க. அவன் விருப்பப்படியே நடக்கட்டும். வெளியே இருக்கும்போது நான் அவனை பாத்துக்கிறேன். ஏதாவது ஒன்று ஆகி உள்ள வரும்போது நீங்க பாத்துக்கோங்க. அன்னைக்கு பெங்களூர்ல பெரிய ரவுடியா இருந்தது வெங்கடேஷ் அண்ணா. வெங்கடேஷ் அண்ணாவை எப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்களோ அன்னையிலிருந்து ஜெயநந்தன் பெங்களூர்லேயே பெரிய ரவுடியானோம். எங்களுக்கும் வேற வழி எதுவும் தெரியல. வெங்கடேஷ் அண்ணன் கூட எத்தனை பசங்க இருந்தாங்களோ எல்லாரும் போய் ஜெயண்ணா கூட சேர்ந்துக்கிட்டாங்க. எப்போ நான் ஜெயண்ணனை போட்டனோ அப்போவே பசங்கள்லாம் தெரிச்சு ஓடி போயிட்டானுங்க. வேலை பார்த்துட்டு இருந்த எத்தனையோ பசங்க ஜெயண்ணன் தம்பி கிருஷ்ணப்பா கிட்ட போய் சேர்ந்துட்டானுங்க. மீதி இருக்கிற பசங்கள்லாம் ஃபீல்டை விட்டு வெளியே போய் வேற வேலை பார்த்து செட்டில் ஆயிட்டானுங்க. நான் பெங்களூருக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமாக இருந்த ஹாஸ்டலில் இருந்த என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸில் ஒரே ஒருத்த மட்டும் என்னை போட்டு தள்ள வந்துட்டு அவனே செத்து போயிட்டான். இன்னொரு ஃப்ரெண்டு கால் இல்லாமல் என் பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கான். சார், என்னப்பா? நான் பாண்டியனோட ஃப்ரெண்டு சார். ஓ அப்படியா? பார்க்கலான்னு வந்திருக்கேன் சார். பார்க்க வந்திருக்கியா? சரி, இதில் ஒரு என்ட்ரி போடு. இந்த இதில் உன் பேர் எழுது. இங்கே சைன் பண்ணு. டேய் வாடா. அப்புறம் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படா இருக்க? இங்கே எந்த தொந்தரவும் இல்லைடா, ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் வீட்டு பக்கம் போனியாடா? இல்லடா, ரொம்ப நாள் ஆச்சுடா. அப்பாவை எப்பயாச்சும் பார்ப்பேன். அவர்கிட்ட பேசுறதுக்காக நாங்கள் அங்கே போனோம்னா மூஞ்சி திருப்பிட்டு போறாரு. அது இருக்கட்டும், அப்பா உன்னை பார்க்க ஒரு டைம் கூட வரலையா? இல்லடா, அக்கா செத்து போனப்ப சொன்னார்ல, உன் முகத்தை நான் பார்க்கக்கூடாது, தயவு செஞ்சு முகத்தை காட்டாது அப்படின்னு. அதான்டா கடைசி. இப்போ அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன்டா. நான் அவரை பார்க்கணுண்டா. எப்படி இருந்த வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நீ ஊர்லேருந்து கிளம்புறப்போ ஒன்று சொன்ன, என்னை சுற்றி பாடி கார்டு இருப்பாங்க, வீட்டு வேலை செய்ய வேலை ஆட்கள் இருப்பாங்க, என்னை பார்க்க வரும்போது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னேன். அந்த மாதிரியே நடந்திருக்கேடா. போலீஸ்காரங்க தான் பாடி கார்டு, உள்ள வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்கல்ல. உன்னை கட்டி அணைக்கலான்னு பார்த்தா இந்த கம்பி வேற குறுக்க இருக்கு. டிஸ்டன்ஸ் மெயின்டைன்னா இதான பாண்டியா? உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்டா. நீயாவது வந்து என்ன பார்த்தி? டைம் ஆச்சு, வா உள்ள. நான் வரேன்டா. சரிடா. பிரகாஷ், உன் கண்ணில் இருந்து கண்ணீரா? சார், நானும் மனுஷன் தானே, அழுவணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் கொஞ்ச நேரம் அழுத்துட்டேன். அது இருக்கட்டும், என் போஸ்டர்லாம் எதாவது பார்த்தீங்களா சார்? சார், இந்த ஊரில் எல்லா ரவுடிங்களுக்குமே போஸ்டர் ஒட்டுவாங்களா சார்?
ஆமாப்பா, முதல்ல ரவுடிகளாக இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களோட அடியாட்கள் இருக்காங்கல்ல, அவங்க முன்னால் பில்டப் காட்டுறதுக்கு இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டுறாங்க. இல்லடா, உன் போஸ்டரை யாரும் ஒட்டலை. அதுக்கு ஏன் சார் ஃபீல் ஆகுறீங்க? நம்ம எந்த அளவுக்கு ரவுடிங்களோட புறம்போக்குங்களோட போஸ்டரை ஒட்டுறோமோ அந்த அளவுக்கு என்ன மாதிரி ஆளுங்க கண்டிப்பாக வருவாங்க சார். முதல்ல அந்த ரவுடிங்களோட போஸ்டர் எல்லாத்தையும் கிழிச்சேறிங்க சார். ஆனால் ஒரு விஷயம் சார், நான் தப்பு பண்ணிட்டேன் சார். பிரகாஷ், நீ உன்னோட தப்பை ரொம்ப சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கிட்டப்பா. ஆனால் சில பேர் அவங்க தண்டனை அனுபவித்து வெளியில் போனதுக்கு அப்புறமும் கூட பழைய வேஷத்தை போட்டு போகிறாங்க. டே பிரகாஷ், ஆனால் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்காலத்தை வச்சிருக்காரு. இப்போ பாரு, நீ பண்ண தப்புக்கு தண்டனையை அனுபவிக்க உள்ள வந்து உன் வாழ்க்கையை தொலைக்க போற. ஆனால் நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை வாழ வைக்கிறதுக்காக நானும் உள்ளதான்ப்பா இருக்கேன். சார், ஒரு ரெக்வஸ்ட் சார், எனக்கு ஒரு பேப்பரும் பேனாவும் தரீங்களா? எதுக்குப்பா? லவ் லெட்டர் எழுதுறதுக்கா? அதுவும் லவ் லெட்டர் தான் சார். என் வாழ்க்கையே ஒரு விதத்தில் உள்டாதான் சார். எல்லாருக்கும் முதல்ல கல்யாணமாகி அப்புறம் லவ் பண்ணி அப்புறம் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. முதல்ல செக்ஸு, அப்புறம் கல்யாணம், இப்போ நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். சரிப்பா, நான் எடுத்துகிட்டு வந்து தரேன். இந்தா. தேங்க்யூ சார். எனக்கு ஒரு ஆசை சார். என்னப்பா? நான் மற்றவன் கையால் சாக ஆசைப்படல சார். ஏய், என்னப்பா சொல்ல வர? ஒன்றும் இல்லை சார், மனசில் தோணுச்சு சொன்னேன். லெட்டர் எழுதி கொடுக்குறேன், என் பொண்டாட்டிக்கு அனுப்பி வச்சிருங்க. சரி சரி, நீ லெட்டர் எழுதி வையே, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். சரியா சார்? இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு கிரைமுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அந்த ஒவ்வொரு கிரைமுக்கு பின்னாடியும் யாருமே இந்த உலகத்தில் நல்லவங்க இல்லைன்னு தெரியும். கல்யாணம் பண்ண பொண்ணு விபச்சாரியா இருந்தா அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா வேலைக்கு போறவங்க விபச்சாரியா ஆகும்போது ஒண்ணுமே பண்ண முடியல. என்னோட சாவு இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆனா என்னோட சாவுனால இந்த உலகத்துல கிரைம் நடக்காது அப்படிங்கறதெல்லாம் போய். மனுஷ சக்தி ஆகாயம் சென்றடைவது சிதையுடன் எரியும் தீ.
மனிதன் வாழ்வில் மரணம் வர மனதினில் எரியும் தீ. மனிதன் வாழ்வில் மரணம் வர மனதில் எரியும் தீ. மனுஷ சக்தி ஆகாயம் செல்வது சிதையுடன் எரியும் தீ. மனிதன் வாழ்வில் மரணம் வர மனதில் எரியும் தீ. மனுஷ சக்தி ஆகாயம் செல்வது சிதையுடன் எரியும் தீ. மனிதன் வாழ்வில் மரணம் வர மனதில் எரியும் தீ. பாதி நல்லது பாதி கெட்டது பண்ணும் உலகத்தில. பாவம் பாதியும் தர்மம் மீதியும் புண்ணியம் உள்ளத்தில. பாவம் பண்ணிய கைகளால் இங்கு பூஜை பண்ணாதடா.